தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து எங்களை பராமரித்து போஷித்து நீர் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீர் எங்களை ஆண்டு நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 125 நாம் பாடுவோம். எல்லோரும் கைதட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி இந்த பாடலை பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில்
களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் 230 நாம் பாடுவோம். பாடல் 230. ஆண்டவருடைய அளவிற்கு கடங்காத அன்பை உணர்ந்து எழுதப்பட்ட ஒரு பாடல். அப்படிப்பட்ட தெய்வ அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நீச துரோகி எந்தனை பாசமாயேற்றீரோ நீ. நீச துரோகி எந்தனை பாசமாயேற்றீரோ நீ. பாவ உலகிலே தூக்கி எடுத்தீரோ நீ. பாவ உலகிலே தூக்கி எடுத்தீரோ நீ. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை. நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை. பாசம் வைத்தேன் அழைத்தீரே நீ. பாசம் வைத்தேன் உந்தனில் என்று கூவி அழைத்தீரோ நீ. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. முறித்திடும் தருணம் நேரிந்த நாணல் என்
இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும், எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும், அன்பின் சவுக்கடியா சேத்தன் வாயாதரித்தே. அன்பின் சவுக்கடியா சேத்தன் வாயாதரித்தே. இன்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. காரீருள் சூடும் வேளை கலங்கி தவிக்கையில், காரீருள் சூடும் வேளை கலங்கி தவிக்கையில், காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாயாதரித்தே. காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாயாதரித்தே. ஆஹா இன்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா கூற நாவும் போதுமோ. காணநாதா உந்தனை என்று நான் கண்டிடுவேன். காணநாதா உந்தனை என்று நான் கண்டிடுவேன். ஆருயிர் நேசாவுமை காண ஆசை பொங்குதே. ஆருயிர் நேசாவுமை காண ஆசை பொங்குதே. ஆஹா இன்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. அளவிற்க பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடலின் 142 நாம் பாடுவோம். பாடலின் 142. சர்வ வல்ல ஆண்டவராகிய அவருடைய மகத்துவத்தை எண்ணி அவரை உயர்த்தி அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்துடன் இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, நம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு
உம்மாலாகும், எல்லாம் ஆகும். அப்பா உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். அப்பா உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். அப்பா உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாலாகும், எல்லாம் ஆகும். அப்பா உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்க்கை எல்லோருமே ஆண்டவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்தோம்னா அந்த கல்லறைக்கு சென்ற அந்த நபர் போல தான். ஆனால் அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி விட்டார். அவரை நமக்கு திரும்பியும் உயிர் தந்து ஜீவன் தந்து அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துகிற நல்ல தகப்பன். ஏமாற்றத்திலேயே வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் இயேசு நமக்கு எல்லாவற்றுமாய் மாறி இனி நான் அல்ல இனி இயேசுவே என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் வாழ்வில் சொந்தமாக்கி நித்தியத்தின் பாதையில் ராஜரீகமான ஒரு பாதையில் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை கைவிடாது நடத்துகிற நல்ல தகப்பனாக நம்மை முடிவறிந்தும் நடத்துவார் நிச்சயமாக. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக பெற்றிருக்க நாம் எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாய் நன்றி உள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு துதியலையும் நன்றியலையும் மனதின் ஆழத்திலிருந்து எல்லோரும் ஏறெடுக்க கடவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை மாற்றி விடாவிட்டால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எப்படியோ போய் அழிந்திருக்குமே ஆண்டவரே. நீரே எங்களை தேடி வந்த நல்ல தெய்வம். நாங்கள் பாவியாக இருக்கையில் நீர் எங்களை தேடி வந்தீங்க, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை கண்டீங்க,
எங்களை கழுவுனீங்க, எங்களை நீதிமானாக்குனீங்க. அப்பா, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவியார் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த பூமியில் நாங்கள் கலங்கிறதுக்கு என்று ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறீங்க. நீரே எங்களை விசேஷத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்க. நீர் எங்களோடு இருப்பதினால், நான் எங்கே போனாலும் நீங்கள் எங்கள் கூடயே வருகிறதுனால அப்பா, நீர் எங்களை விசேஷத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டுகிற அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாகவே இருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்கள் மீது நீடிய பொறுமையுடன் நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றி. நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று எங்களை தள்ளாத தகப்பனாக, எங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுகிற நல்ல தகப்பனாக, பரிசுத்த ஆவியை தங்கள் எங்களுக்கு உதவுகிற நல்ல தகப்பனாக எங்களுக்கு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இருதயத்துக்குள்ளார ஏற்படுத்துகிற மாற்றங்களுக்காக நன்றி. நாங்கள் மாறுகிற மாற்றத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கும் ஆண்டவர் எங்களையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்துகிற தயவிற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை புயல்கள் எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே, அதன் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா. நீரே எங்களை ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் ஃபாதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் மகமகிழ்வேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் மகமகிழ்வேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், நம் பாவங்கள் கழுவப்பட்ட அந்த நாள், இயேசுவோடு உறவு தொடங்கின அந்த நாள், நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம் பெற்ற அந்த நாள். அந்த நாளை சற்று திரும்பி பார்ப்போம்னா உள்ளத்தில் அவ்வளவான ஒரு ஆனந்தம், பேரின்பம். நீங்கள் அந்த 2வது பாட்டில் பாடின மாதிரி, நீச துரோகி என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற பாவியாகி என்னை, துரோகியாகி என்னை, கடவுளை மறந்து வாழ்ந்து திரிந்த என்னை அவர் தேடி வந்து என்னை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த அன்பை கிரகிக்கவே முடியாத அந்த அன்பை, அதில் அன்பிலே மூழ்கி ஆண்டவரே நோக்கி பார்த்து தான் அந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை நம்ம தொடங்கியிருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளவோ பேஷன், எவ்வளவோ காரியங்கள் என் வாழ்க்கையில் சாதிக்கணும், உலகத்தானை போல் இதுதான் உயர்வு என்று உலகத்தானை பார்த்து பின்னோக்கி போய் கொண்டிருந்த அந்த நாட்கள் எல்லாம் மாறி, அனைத்தும்
குப்பையில் போடத்தக்க ஒரு இடத்துல போய் இயேசு மாத்திரமே என் வாழ்வில் போதும் என்று ஆரம்பிப்பது தான் ஒரு சரியான ஆரம்பமாக நாம் ஆரம்பித்திருப்போம். ஆனால் அதே பார்வையோடு தான் இன்றும் நம்ம இருக்கிறோமா? அதே பார்வையோடு தான் இன்றும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? ஏன்னா அன்றைக்கி எல்லா சூழ்நிலைகளும் என் வாழ்க்கையில் நான் நினைத்தது போல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இயேசுவை கண்டுபிடித்த நாம் சூழ்நிலைகள் எல்லாம் மறந்துருப்போம். இயேசு எனக்கு சொந்தமாகிட்டார்ன்ற அந்த அந்த உணர்வே என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் நித்தியத்திற்கு சொந்தக்காரன், இனிமே இந்த பூமி எனக்கு ஒரு கூடாரம் தான், இது ஐ எம் ஜஸ்ட் அ பில்கிரிம், நான் ஒரு பரதேசி தான் அந்த பூமியில், மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், பரலோகத்தில் தான் என்னுடைய சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி மரணமும் எனக்கு ஆதாயம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கையில் தொடங்கி போனது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இயேசு எனக்கு சொந்தமானதுனால எல்லாவற்றையும் மறந்து இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து மனதில் அவ்வளவு சந்தோஷத்துடன் ஓட ஆரம்பித்த அந்த நாட்கள் தான் ரட்சிப்பின் அனுபவத்தின் ஆரம்பம். அதே அனுபவத்தில் தான் இப்பயும் இருக்கிறோமான்றதை ஏன் சோதித்து பார்க்கணும்னா, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக தான் இருக்கிறார். அவர் நேற்றுக்கும் மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கும் மாற மாட்டார். அவர் அன்பு, என் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு நேற்றும் மாறாதது, இன்றும் மாறாதது, நாளையும் மாறாதது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த இயேசு மாறாமல் இருக்கும்போது இடையில் நான் என் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவனாகவும் சந்தோஷத்தை இழந்தவனாகவும் இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவை இழந்தவனாகவும் நான் இருந்தேன்னா அது பிரச்சனை என்னிடத்துல தான். இந்த சாலமோனின் உன்னத பாட்டை எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டில் அழகாக எப்படி இந்த சாங் ஆஃப் சாலமன்ஸ், நம்ம இயேசு கிறிஸ்துவுடன் நாம் கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்ட ஒரு இன்டிமேட் உறவாக இருக்கிறது. இது வெறும் ஒரு வழி உறவல்ல. இயேசு என்னை தேடி வந்த அவருடைய உறவோடு அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னையே அவரே தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை மாற்றி நடத்தும்போது அவர் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிற அந்த அன்பு, ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அன்பு, இந்த அன்பு அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து வர்றது தான் நம்ம தவறான ஃபோக்கஸுக்குள்ளார நான் என்ன செய்கிறேன்றதை பார்க்காம தேவன் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறார்னு சொல்லி அந்த உறவுலேருந்து பிறந்து வருகிறது தான் ஜெய வாழ்க்கை என்பது. சாலமோனின் உன்னத பாட்டில் முதல் அதிகாரத்தில் நேசர் அவர் சொல்கிறார், அந்த ராஜா சொல்கிற ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு வண்ணமாக தான் இது எல்லாமே பொயட்டிக். அப்படி அதை நம்ம படித்து பார்த்தோம்னா, என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் என்று இங்கே சொல்கிறார். நான் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்த எனக்கு பாவம் வேண்டாம், எப்படிப்பட்ட காரியங்கள் நான் விரும்பி செய்திருந்தாலும் இதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி உதறி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைகளில் வந்தோம். அதே பார்வை, அதே நோக்கம், என்னை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த பரிசுத்த பார்வை. புறாவின் கண்கள் எப்பயுமே, புறாவோட கண்கள் இட் இஸ் இம்மூவபிள். அதோடைய ஐபால் அப்படி இப்படி நம்மளை போல் இப்படி சைட்லலாம் திரும்பி பார்க்க முடியாது. அது ஒன்று பார்த்தா நேராக தான் பார்க்க முடியும். என்ன தான் சுற்றி என்ன நடக்குது, நமக்கு ஏதாவது ஒரு கழுகு வருகிறதா என்ற ஒரு எச்சரிப்போடு அது பார்வை இருந்தாலும் அதோடைய ஃபோக்கஸ் சிங்கிள் ஃபோக்கஸாக இருக்குது. அப்படி ஒரு ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து தான் நான் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? எந்த சூழ்நிலையிலாலும் எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என் வாழ்க்கையில் வந்தாலும் அநேக நேரம் நம்ம பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஈஸியாக கவனிச்சிருவோம். சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை, சின்ன காரியங்கள், கசப்பு, சின்ன மன்னிக்க முடியாத தன்மை, சின்ன முறுமுறுப்பு, இதெல்லாம் சாதாரணம் என்று நாம் நினைத்து உள்ள வாழ்க்கையில் விடுகிறதுனால அந்த இயேசுவோடு இருக்கிற உறவில் ஒரு பிளவு ஏற்படுறதையும் நம்மளுடைய பார்வை மாறி ஒரு புறா கண்களைப் போல இல்லாமல் டிஸ்ட்ராக்டடாக நாம் வேறு எங்கேயோ கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லைஃபுக்கு போயிட முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற அந்த ரூபவதிக்கு சொல்கிற ஒரு சாட்சியை பார்த்தீங்கன்னா, உன் கண்கள் புறா கண்கள் என்று அவர் சொல்கிறார். இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் எப்படி மீட்டிங் பிளேஸ் நமக்கும் ஆண்டவருக்கும், என்றைக்கு நம்ம ஆண்டவரோடு ரசிக்கப்பட்டோமோ, என்ன தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எப்போயுமே ஆண்டவரோட ஒரு உறவில் தான் நம்ம என்றைக்குமே இருப்போம். ஆனால் எப்படா கேப்பு கிடைக்கும், எப்படா ஆண்டவரோடு போய் நான் தனியாக நேரம் செலவிடலாம், எப்படா நான் ஆண்டவர் கூட நான் தனியாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிற அந்த விருப்பம் நமக்குள்ளார வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்றுவே கிடையாது. என்றைக்குமே நமக்கு ஜெபஜீவியம்ன்றது ஒன்வேயாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெபஜீவம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. தேவன் அங்கே எனக்காக காத்திருக்கிறார். என்னுடைய ஜெபத்துக்கு நான் வருவேன் என்பதை தேவன் அறிந்து எனக்காக காத்திருக்கிறார் அப்படின்றதையும், அவர் என்னை நோக்கி என்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கிறார்
என்ற அந்த உண்மையெல்லாம் நாம் அறிந்திருக்கும் பொழுது உண்மையிலே ஜெப ஜீவியத்திற்கு நான் ஓடி செல்வதற்கும் என்னை உந்தி தள்ளுவதற்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இங்கே நம்ம 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 8வது வசனத்திலேருந்து இல்லை 9வது வசனம், 9வது வசனத்தில் நடு பங்குலேருந்து பார்ப்போம். அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். விண்டோ, ஒரு ஜன்னல் வழியாக பார்க்குறது போல் ஆண்டவர் என்னை பார்க்குறார். என்னுடைய சீக்ரெட் பிளேஸில் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்க போகிற அந்த இடத்துல அவர் என்னை நோக்கி பார்க்கிறது, கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். காண்பித்து அடுத்து என் நேசர் என்னோட பேசின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 10வது வசனத்தில் என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பங்கில் 14வது வசனத்தை படித்தோம்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். எப்படி அந்த கண்மலையின் வெடிப்புகளில் சிகரத்தின் மறைவிடங்கள், சீக்ரெட் பிளேஸ், அதுதான் நம்ம பிதாவோடு கொண்டிருக்கிற உறவுலையும் இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், அந்தரங்கத்தில் காண்கின்ற தேவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அந்தரங்கள்னா சீக்ரெட் பிளேஸ், அந்த மறைவிடம் எனக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஒரு மறைவிடம். அவரோடு நான் உறவு கொள்ளுகிற அந்த நேரம், என் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் நான் ஓப்பனாக பேசுகிற நேரம். இயேசு அப்படி தான் அந்த பூமியில் வாழ்ந்தார். எப்பொழுதுமே பிதாவோடு அந்த உறவோடு தான் வாழ்ந்தார். அநேக நேரம் அவர் தனியாக போயிடுவார். அவருக்கு பெருமை என்ற ஒரு சோதனை வரும்பொழுது உங்களை நாங்கள் ராஜாவாக்குறோன்னு சொல்லும் போது கூட அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சீசர்களை அனுப்பிச்சிட்டு அவர் மலைக்கு ப்ரேயர் பண்ண போயிடுவார். ஏன்னா அவர் தனியாக எப்பொழுதும் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த நேரம் அவருடைய இனிமையான நேரம். சத்தத்தை உயர்த்தியும் பேசினார். அதனால தான் அவர் கல்லறி தூரத்தில் போய் ஜெபம் பண்ணார். கல்லறி தூரம் என்பது எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் தள்ளி போய் ப்ரேயர் பண்ணார். அப்படி ஏன்னா அவருடைய உறவு பிதாவோடு அப்படிப்பட்ட அந்யோன்யமான ஒரு ஐக்கியமாக இருந்தது. இப்படிப்பட்ட உறவு தான் எனக்கும் இருக்கணும். அங்கே சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, இங்கேயும் அதான் சொல்கிறார், புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மை. நான் ஜெபிக்க போகும் பொழுது, நான் என்னுடைய பிரியமான ஒரு இடம் மொட்டை மாடியில் போய் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார். நான் அவரிடத்துல பேசுகிறத அவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்னா, அங்கே நின்று 9வது வசனத்தில் படித்தது மாதிரி அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அவர் அவ்வளவு உறவின் அடிப்படையில் என்னை பார்க்கிறார். ஏதோ என்னிடத்துல வருவான், இந்த உலகத்தான கேட்குறது போல் ஏதோ தேவைக்கு வருவான், அவனுடைய என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு சடங்காச்சாரமான ஜெபம் இங்கே கிடையாது. என்னிடத்துல ஒரு 6-7 வருடம் இருக்கும். என்னுடைய மேனேஜர் ஒருவர் இப்படி தான் சொன்னார், இப்போயே ஏன் இப்படி சாமியார் மாதிரி வாழணும், 40 வயசு அந்த மாதிரி வரும்பொழுது கடவுளை எல்லாரும் அப்போ தான் தேடுவாங்க, நீயும் அப்போ தேடலாம்ல, இப்போ வாழ்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்னிடத்துல பேசினார். ஏன்னா அவர்களுக்கு மனதில் என்னென்னா, தங்களுக்கு எல்லா இஷ்டத்துக்கு எப்படினாலும் வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் முடிவு ஒரு நாள் பல விதத்தில் அவங்களை பாதிக்கும். ஏன்னால் அவங்க சுய வழியில் செல்லுகிற யாருக்குமே உடனே பாதிப்பு தெரியாது, பிற்காலத்தில் தெரியும். உடனே அந்த பாதிப்பெல்லாம் வரும் பொழுது, என் வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள்லாம் அவங்க நினைத்ததெல்லாம் நடக்காமல் இருக்கும் பொழுது, அப்பொழுது நீ கடவுளை தேடு என்று சொல்வது தான் உலகத்தானுடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்னோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படை இது. ஆண்டவர் இடத்துல நீ என்ன நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்றது கிடையாது. ஆண்டவர் என்னை நேசித்த அந்த நேசத்திற்கு நான் என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படிப்பட்ட அன்பரை நான் எப்படி இழக்க முடியும் என்று அன்பரோடு என் நேசரோடு நான் கொள்ளுகிற அந்த உறவின் அடிப்படை தான் கிறிஸ்தவ ஜீவியம். அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் மட்டும் போய் பேசி நான் காற்றில் சிலம்பம் சுத்துகிறவனாக அல்ல, அந்த இடத்துல நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பதற்கு என் நேசர் காத்திருக்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்ப்பதற்கு, என் குரலை கேட்பதற்கு, என் முகத்தை பார்ப்பதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இடத்துல நான் பேசும் பொழுது, இந்த உண்மையை நான் அறிந்த பொழுது, ஆண்டவர் இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது ஐ ஃபெல்ட் ஸோ ஸ்பெஷல். ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது நான் ரொம்பவும் என்னை ஸ்பெஷலாக ஆண்டவர் பார்க்குறாரே அப்படின்ற அந்த உண்மையை அறிஞ்ச உடனே அந்த ஜெப ஜீவியம் உண்மையிலே நமக்கு மலர்ந்ததாக இருக்கும். இதுதான் இயேசு நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு ஜெப ஜீவியம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, இந்த உண்மையை படிக்கும் பொழுது மனம் களி கூறும், மனம் சந்தோஷமாக இருக்கும்.
இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் நேசரை எப்பொழுதும் நான் சந்திக்கிற அந்த நேசம், நான் எவ்வளவு குறையுள்ளவனாக இருந்தாலும் அந்த குறையில் நிமித்தம் அவர் இடத்துல போகும் பொழுது அந்த குறையின் நிமித்தம் என்னை தள்ளுகிறவர் அல்ல. என் இடத்துல பேசி என்னோடு உறவாடும் பொழுது அந்த அன்பின் நிமித்தமே நான் எந்த ஒரு பாவத்திற்கும் அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என்னை ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கை, நான் நேராக போகிற ஒரு நேராக பார்க்கிற ஒரு புறாவின் கண்களுடையவனாக இந்த பூமியில் நான் வாழ்கிறேனே அப்படின்ற ஒரு உற்சாகம் சந்தோஷம் நமக்கு ஏற்படலாம். ஒருவேளை அந்த பாதையில் நம்ம இல்லைன்னா இட்ஸ் அ சேலஞ்ச். நமக்கு அது சவாலாக எடுத்து, ஆண்டவரே இந்த ரூபவதியைப் போல் நானும் என் வாழ்க்கையில் ஒரு புறா கண்களைப் போல் ஒருபோதும் என் கண்ணோக்கம் பல இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி, உலகத்தில் எந்த காரியங்களிலும் டிஸ்ட்ராக்ட் ஆகி, சில காரியங்கள் பெரிய பாவம் போல் தெரியலையே நினைக்கிற அந்த குள்ள நரிகள். இந்த அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், 15வது வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று அந்த வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம். அப்போ ஃபாக்ஸஸ் அண்ட் லிட்டில் ஃபாக்ஸஸ், என் வாழ்க்கையில் பாவமாக இருக்கலாம், சின்ன சின்ன எண்ணங்களாக இருக்கலாம், என்னுடைய ஃபீலிங்ஸாக இருக்கலாம், எமோஷனலாக நான் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், இது எல்லாமே என் வாழ்க்கையில் உள்ள நுழைகிற குள்ள நரிகள். இது எல்லாத்தையும் சிறைப்பிடிங்கள். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் ஃபோக்கஸ் நீங்கள் மட்டும்தான். எந்த ஒரு உலக காரியமோ, உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளோ, எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நான் வாழ்க்கையில் இடம் கொடுக்காம நான் உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடுறது தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு முடிவு. என் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். இங்கே நேசர் சொல்லுகிற ஒரு காரியத்தை 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த ரூபவதி எப்படி சொல்கிறாருன்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிற அந்த காரியத்தை பார்க்குறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம், இந்த உலகத்திலிருந்து ஏற்படுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிறது போல் நடக்காத ஒரு காரியங்களாக இருக்கலாம், என்னை சுற்றி ஒரு மலர் கூட இல்லை, எல்லாம் முட்கள் தான் இருக்கிறது என்று இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்தும் நான் ஒரு லீலி புஷ்பமாய், லில்லி ஃப்ளவர் அப்படி பல மலர்ந்து பிரகாசிக்கிற அநேகருக்கு சாட்சியாக இருக்கிற இது ஒரு புதிதாக இருக்கிறது, இப்படிப்பட்ட முட்களுக்கு இடையில் இருக்கிற லீலி புஷ்பமாக இருக்கிறதே என்று ஆண்டவர் நாமத்தை நம் வாழ்க்கையில் மூலமாக மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம். இதுதான் இந்த ரூபவதியின் ஒரு அழகான ஒரு சாட்சியாக இங்கே அந்த நேசர் சொல்கிறத பார்க்குறோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு எந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனோம், ஒருவேளை என்னையவே நோக்கி பார்த்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டு இருக்கிறேன்னா, நான் இப்படி செய்யலை, நான் அப்படி செய்யலை என்று நினைத்து நான் அப்படி நினச்சி போகிறப்ப எல்லாம் ஃபெயிலியரை தான் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடும் பொழுது தான், இந்த உறவின் அடிப்படையில் பார்த்து ஓடும் பொழுது தான், நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் நேசரை சந்திக்கும் ஒரு தோட்டம் உண்டு, நான் நேசரை சந்திக்கும் ஒரு இடம் உண்டு, நான் நேசரை சந்திக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் உண்டு. தமிழில் இதை எப்படி படிக்கிறோம், உம்முடைய காண்பி உன் சத்தத்தை மறைவிடங்கள், சிகரங்களின் மறைவிடங்கள், என் நேசரை நான் சந்திக்கிற ஒரு மறைவிடம் எனக்கு ஒரு உண்டு, நான் ஆண்டவரை சந்திப்பேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு விருப்பத்தை பார்க்குறோம், லெட் மீ ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த அன்பின் குரலை நம்ம கேட்கும் பொழுது தேவனோடு கொள்கிற அந்த உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தான் நான் எதற்குமே அடிமைப்பட்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் வருகிற குளிநரிகளையோ இல்லை சிறு நரிகளையோ எல்லாத்தையும் சிறைபிடித்து என் ஃபோக்கஸ் என்றைக்குமே இனிமேல் மாறப்போகிறது கிடையாது. இவ்வளவு நாள் நான் என் ஃபோக்கஸை இயேசுவின் மேலே வைத்திருக்கும் போது எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இடம் கொடுத்துட்டேன். இனிமேல் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இடம் கொடுக்க போகிறது கிடையாது என்பதை எல்லாத்தையும் சிறைப்பிடித்து இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து, நாம் வெறும் இந்த பூமியில் கூடாரவாசிகள் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய், இந்த பூமி எனக்கு சொந்தம் நினைக்கிறவங்க தான் உலகத்தின் மீது பார்வை போகணும். ஆனால் நான் கூடாரவாசி தான். இது என்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் சென்று விடுவேன். இன்று நான் போகும்பொழுது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் மறிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன். எனக்கு இந்த பூமி ஐ ஆம் ஜஸ்ட் அ பில்கிரிம் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ற உண்மையோடு நாம் நடக்கும் பொழுது தான் இந்த மகத்துவமான சந்தோஷத்தையும் இந்த பேரின்பத்தையும் நாம் பரலோகத்திற்கு காத்திருக்க மாட்டோம். நாம் காத்திருப்பதோ இயேசுவுக்கு தான். அந்த பாடலில் பாடினது போல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் தான் அவரோடு. ஏன்னா இயேசு அங்கே இருக்கிறனால அது பரலோகம். நான் பரலோகத்திற்கு இல்லை என்றால் ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் வழி விடுங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற இடமா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையில் யாரும் சிக்கிக்கொள்ளாதபடி இயேசு தான் நம்மளுடைய ஃபோக்கஸ், பரலோகம் கூட கிடையாது. பரலோகத்திற்கு இயேசு அங்கே இருக்கிறதுனால அது பரலோகம், நான் அங்கே போகிறேன், அவரோடு போக போகிறேன்ற ஒரு ஜீவியம் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் எல்லாமே லுக்கிங் அன் டு ஜீசஸ். நான் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு ஜீவியம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில்
இப்போ நாம் தியானித்த காரியத்துக்கு ஒப்பாக அங்கே போட்டிருக்கிற வசனங்களை வாசிப்போம். கடைசியாக எபிரேயர் 12 முதல் வசனம், அதில் 2வது பங்கிலிருந்து படிக்கலாம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கிடவோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம படிக்கிற சத்தியம். நமக்கு நியமிக்கிற ஓட்டம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இல்லைன்ற கேள்வியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ, இந்த பூமியில் நான் வாழ போகிற கொஞ்ச நாட்கள் தான். நித்தியத்திற்குன்னு கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அன் இட்டர்னல் லைன். முடியாத ஒரு கோடை பார்க்கும் பொழுது இந்த பூமியில் நான் வாழ போகிற வாழ்க்கை ஒரு சிறிய புள்ளி தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய புள்ளி தான் இந்த பூமியில் நான் வாழ போகிற வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் எதையுமே நோக்கி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நான் நினச்சபடி நடக்கலன்னு எந்த காரியத்தையும் நான் ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய இயேசுவோடு இருக்கிற உறவு தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நம் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு ஓட்டம். இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது அநேக அவருக்கு ஹாஸ்டிலிட்டி, வெளியிருந்து அவருக்கு நிறைய விரோதங்களையும் எத்தனையோ காரியங்களை சந்திக்க தான் செஞ்சார். ஆனால் அவர் அங்கேருந்து அந்த வறண்ட நிலத்திலிருந்து துளித்தவராக தான் அந்த பூமியில் வாழ்ந்தார். நம்மளையும் அப்படி தான் அவர் அழைக்கிறார். இந்த முட்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு லீலி புஷ்பமாய் நீ இருக்கணும். உன் பார்வை புறா கண்களாக இருக்கணும். உன் கண்கள் புறா கண்களாக இருக்கணும். ஒருபோதும் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத. நீ என்னைய மாத்திரம் நோக்கிப்பார். அப்படி தான் ஒரு உண்மையான ஒரு மனைவி அவங்களுடைய உண்மை தன்மை எப்படி ஏற்படுதுன்னா, எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆடவன் அவருடைய கணவனை காட்டிலும் அழகானவன் என்று தன் சிந்தையில் ஏற்படக்கூடிய வந்தாலும் அதை உடனே ரிஜெக்ட் பண்ணி எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு கணவர் இவர் தான். ஒரு கணவனாக இருக்கும் பொழுது எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி இவள் தான். இதை தாண்டி ஒரு சிந்தையும் நான் எனக்குள்ளார விடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இந்த மேரேஜ் லைஃப். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவோடு ஃபெய்த்ஃபுல்னஸ். இயேசுவே, உங்களை நான் சொந்தமாக வச்சுட்டு உலகமும் எனக்கு சொந்தம்னு நான் சொல்லி வைக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் 2 எஜமான் தான். நீர் ஒரு எஜமான், இன்னொன்று உலகம், மேமன். இந்த உலகத்திற்கு நான் ஒருபோதும் நான் எஜமானன் என்ற ஒரு பங்கையோ அதை நான் கொஞ்சமாக கழுத்தை திருப்பி அந்த ஒரு புறாவுக்கு அது ஐபாலை திருப்ப முடியாது. ஆனால் கழுத்தை திருப்ப முடியும். அப்படி எனக்கு கழுத்தை திருப்பினால்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் புறா கண்களோ நேராக பார்க்கும் பொழுது இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் கிரைஸ்ட். அதே சமயத்தில் அது எச்சரிப்போடவும் இருக்கிறது. அந்த எந்த ஒரு குழி நரிகளையோ உள்ளே விட்டுறக்கூடாதுன்ற அந்த எச்சரிப்பையும் நாம் வைத்திருந்து இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடக்கூடிய அந்த வாழ்க்கை. இதை தான் இங்கே நம்ம படிக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை கண்டிப்பாக கலைத்து போட வேண்டும், இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவை கலைத்து போட வேண்டும் என்று பிசாசானவனுக்கு அவ்வளவு கர்ஜிக்கிற சிங்கம் போல நம் விசுவாசத்தை எடுத்து போட வேண்டும் என்று அவன் அவ்வளவாய் துடித்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கும் எல்லா பாவமும். நான் ஒருவேளை என்னுடைய ஃபோக்கஸை வேற எங்கேயாவது திருப்பி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை உள்ளே விடும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை இடத்துல உள்ளே விடும் பொழுது, அது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக டைரக்ஷன் மாறி எனக்கு தவறான ஒரு முடிவை கொண்டு வருகிற ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அதனால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவர் என் இயேசு கிறிஸ்து, அவர் முடிக்கிறவராகவே இருக்கிறார். அவரே நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும் என்று ஆண்டவர் அழைக்கிற இந்த அழைப்பிற்கு சபையாய் எல்லோருமே இந்த அழைப்பை ஏற்று நம்மை நிதானித்து பார்த்து, நம்மை சோதித்து பார்த்து, என்னிடத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். யோசித்து பார்க்கும் பொழுது ஆதி நாட்களில் அந்த ஆதி அன்பை சுதந்திரித்து ருசித்த நான் என் வாழ்க்கையில் தனிமையை ரொம்ப விரும்பினேன். ஏன் அப்படின்னா, தனிமை என்றால் எந்த மனிதரோடும் பழகக்கூடாது என்பதல்ல. தனிமையை விரும்புகிறது காரணம் என்னென்னா, தனியாக இருக்கும் பொழுது நான் கர்த்தரோடு விடுதலையாய் பேசக்கூடிய தருணம் வரும். நான் தனிமை யாரும் இல்லாதப்போ சத்தமாக வீட்டில் பேச முடியும், மொட்டை மாடியில் போய் பேச முடியும். என் பைக்கில் சென்னையில் இருக்கும் பொழுது நான் ஆஃபீஸுக்கு போகும்பொழுதெல்லாம் எனக்கு தனிமையாக போகிற நேரம் ரொம்ப இன்பமான நேரமாக இருக்கும். அந்த போகிற 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் ஓட்டுகிற அந்த டிரைவ் உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரோடு துதித்து கொண்டு, சந்தோஷமாக பாடிக்கொண்டு, அவரோடு பேசிக்கொண்டு, ஆண்டவர் இடத்துல என்னுடைய குறைகள் இருந்தாலும் நான் அவர்கிட்ட போவேன். அப்படியே நேச்சுரலாக நான் எப்படி இருக்கிறேனோ என் நேசரை சந்தித்து அந்த சந்திக்கிற நேரமெல்லாம் என்னை மறுரூபப்படுத்துகிற அந்த நேரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் யார்கிட்ட அதிகமாக பழகிறேனோ அவருடைய சுபாவம் எனக்குள்ளார வர முடியும். அப்படி தான் இயேசுவோடு நான் பழகுகிற அதிக நேரம் செலவிடும் பொழுது அவருடைய சுபாவம் எனக்கு சொந்தமாக மாறி நானும் அவரை போலவே மாறுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உண்மையை நான் படிக்கும் பொழுது அதுதான் நான் யோசித்து வெட்கப்பட்டேன்.
ஆண்டவரே ஏன் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் என் வாழ்க்கையில் நான் உள்ளே விட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் தேவையில்லாத பார்வைகள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்கூடிய பார்வையில் ஏன் உள்ளே விட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது மனம் திரும்புகிற நேரமாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆண்டவரை ருசித்த நாம் ஒருபோதும் ஒரு நாள் கூட, எந்த நாள் ஒரு நொடி கூட என் ஃபோக்கஸை இயேசுவிலிருந்து மாற்ற மாட்டேன். என் கண்கள் புறா கண்களைப் போல ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு கண்களாகவும், ஒருபோதும் உலக அழகோ, உலக மேன்மையோ, உலக பெருமையோ, என் உறவினர்கள் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்குறாங்களோ இதெல்லாம் என்னிடத்தில் உள்ளே குப்பையை போல கொட்டி விடாதபடி எல்லாத்தையுமே அகற்றி ஒரே பார்வையோடு நாம் இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பூமியில், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பூமியில் நாம் எல்லோரும் வாழக்கடவும். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அன்புள்ளவர். அதனால தான் நம்ம மேலே நீடிய பொறுமைன்ற வசனம், லாங் சஃபரிங்னு சொல்லி இங்கிலீஷில் படிக்கிறோம். அவர் நமக்கு ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிற அந்த தருணங்கள் வரும்பொழுது அவர் சஃபர் பண்ண தான் செய்கிறார். அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் நம்மை சரியான பாதையில் நிறுத்தணுன்றதுக்காக அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். சபை மூலமாக இருக்கலாம், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் தனியாக நீங்கள் ஆண்டவரை சந்திக்கிற நேரமாக இருக்கலாம், உன் சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே நம்மை கடைசி வரைக்கும் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு தான் இருப்பார். இடைப்பட்டு செவ்வையான பாதியாய், ஒரு தூய்மையான மனவாட்டியாய், இயேசு வரும்பொழுது கரைதிரையற்ற ஒரு மனவாட்டியாய் இவனை நிறுத்தணும் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற, வழி நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு நம் மீது நீடிய பொறுமையாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றிருப்பதற்கும் நாம் நன்றி செலுத்தி, சபையாய் நாம் எல்லோரையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் நடத்தி அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார் என்பதை விசுவாசித்து, ஆண்டவர் அப்படி செய்வார் என்பதை உறுதியாக நான் நம்பியும் என் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். தேவன் பேசின ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உன்னத பாட்டு இந்த 2வது அதிகாரத்திலே பார்த்தது போல, தேவனோடு உள்ள அந்த மறைவிடத்திலே அவரோடு கொண்டுள்ள அந்த உறவு என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. அதிலே சீரியஸாக இல்லாமல் இருக்கிற வேளைகளிலே நாம் கேட்டது போல அந்த புறா கண்களை போன்று தேவனை மட்டும் சிங்கிள் ஃபோக்கஸ்டாய் பார்க்குற, பரத்துக்குரிய காரியங்களிலே இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு பகுதியை, ஒரு சேதம் ஏற்பட்டுவிடும். அந்த 15வது வசனத்திலே பார்க்கறது போல, சிறு குள்ள நரிகளைப் போல ஒரு சிறு பகுதி போல தான் அது ஆரம்பிக்கும். இது ஒன்றும் பாவம் இல்லையே, கொஞ்சம் இது சாதாரண ஒரு பகுதி தானே என்று தோன்றுகிறது போல ஆரம்பிக்கிற ஒரு பகுதி, அது அந்த புறா கண்களைப் போல தேவனை பூரணமாய் ஒரே இருதயத்தோடு பார்க்குற ஒரு பகுதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அதை டீவியேட் பண்ணுகிற ஒரு பகுதியாக மாற்றிவிடும். எனவே நான் விழிப்புள்ளவனாக மிக எச்சரிப்போடு இதுபோன்று தேவனோடு உள்ள அந்த தனிப்பட்ட மறைவிடத்திலே அவரை தேடி அவரோடு உறவு கொண்டு எப்போதும் அவருடைய வெளிச்சத்திலே என்னை சீர்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே சீரியஸாய் வாழ வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறேன். இது போன்ற சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு வழி விலகிறவனாக ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. அது போன்ற ஒரு வாழ்க்கையை எப்போதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து எந்த சூழ்நிலையிலையும் அவரையே உறுதியாய் பின்பற்றி வருகிற ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். தேவன் சகோதரன் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுறது, தேவனையே பார்க்குறதுன்றது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. அந்த ஜபஜீவியம் அல்லது தியான வாழ்க்கைன்றது பெரிய பொக்கிஷங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குன்றது தான் உண்மை. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இந்த நம்ம சகோதரர்கள் சொன்ன மாதிரி கூட அவர் அவ்வளவு அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி உன்னத பாட்டில் எழுதுனதும் சரி, நிறைய பாடல்களை உண்மை போல் அழகுள்ளவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது, எந்த பரிசுத்தவானுமே ஈவன் நம்மளுமே கூட இயேசுவை நம்ம சொந்த கண்களால் மாம்ச கண்கள்னால் பார்த்து அதை வர்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவரே சொல்லுவார், பவுலே சொல்லுவார், ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியும், இயேசு கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியும். அப்போ இவங்க சொல்கிற அழகெல்லாம் என்னென்னா அந்த இருதயத்தோட அழகு. அநேக முறை நான் இடறி தவறு பண்ணிவிட்டு கர்த்தர்ட்ட போகும்போது நான் செஞ்ச தவறுக்கு தகுந்த மாதிரி அவர் என்னை நடத்தாமல் அவருடைய அன்பு நிறைந்த வழியில் இதுதான் இப்படி தான் நான் உன்னை நடத்தணும்னு சொல்லி அவர் என்னை நடத்துகிற அந்த அழகு, இல்லை நான் பார்க்குற சூழ்நிலையில் நான் பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது, இதை இப்படி பாருன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லித்தர அந்த ஒரு ஞானம். இதே அப்போ அவரோட சாயலாக மாற விரும்புகிற நானும் நீ இப்படி தான் ஒரு விஷயம் உன்கிட்ட வந்தால் நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லித்தர அந்த அழகைத்தான் வேதமும் பாடல்களும் நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். அந்த அழகை பார்க்குறவங்க அந்த அழகை விட்டு கண்ணை எங்கேயும் திருப்ப மாட்டாங்க. ஒரு தடவை அந்த அழகை பார்த்துட்டா அந்த அழகை விட்டு வேறு எங்கிட்டும் திருப்பணுன்ற அந்த பார்வைக்கு போயிடவே மாட்டோம்.
மணவாளனோட இப்போ எடுத்து காமிச்சது மாதிரி மணவாட்டியோட அழகை ரசித்த மணவாளன் வந்துட்டு அவரோட கண்ணை வேற எங்கேயும் வச்சிட மாட்டார். அதே மாதிரி தான் மணவாட்டியும் மணவாளனுடைய அழகை பார்த்துட்டா வேற எங்கிட்டும் திருப்பிட மாட்டோம். அப்போ இப்போ நம்ம சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்து ஓடுறது அப்படின்னு சொல்கிறது அநேக நேரங்களில் இந்த ஜெபன்றது சகோதரர் சொன்ன மாதிரி கூட ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாழ்க்கை என்னோடய ஜெபமும் எப்படி இருந்ததாக இருந்தால் நான் போகும்போதே ஒரு லிஸ்ட்டோட போவேன். ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுருங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட்டோட போகிற ஒரு காலத்துலேருந்து நம்ம சபையும் நம்ம மூத்த சகோதரரும் எனக்கு கற்பித்து கொடுத்த அந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் போகும்போது உங்களை பார்க்கணுன்றது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கமாக இருக்கும். அங்கே போனதுக்கப்புறமேட்டு கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் விவரித்து காமிச்சு அவரோட அந்த உன்னதத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பகுதியை நீ இப்படி பார்த்துருக்க, இது இப்படி பார்க்கக்கூடாது, என்னோடய பகுதியிலேருந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்குது, அடிக்கடி நான் கேட்குற ஒன்று பாட்டு இருக்குது, மர்சி மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும், யோபுவோட வார்த்தையை தான் அவங்க எடுத்து பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலைமையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதுலேருந்தெல்லாம் உங்களால் என்னை காப்பாற்ற முடியும், நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் இதுலேருந்து என்னை காப்பாற்ற முடியும். அப்படி நீங்கள் காப்பாற்றாமல் விட்டாலும் என்னோட ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். ஈவன் இஃப் யூ டோன்ட் என்னோட ஹோப் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரும். அது யோபு சொல்கிறது தான். அவர் என்னை புறம்பாக்கினாலும் என்ன ஆக்கினாலும் என்னோட ஒரே நம்பிக்கை அவருன்னு சொல்கிறது. அது அந்த விசுவாசம் வந்து ரொம்ப ஹையரானது. அதோட அர்த்தம் என்னென்னா கர்த்தர்னால இது செய்ய முடியாதுன்றது இல்லை. இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்னை விடுதலையாக்க முடியும், நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலையில் என்ன வச்சுருக்கீங்கன்னா நான் இப்போ ஏதோ ஒரு அழகை உங்களுடைய அழகை நான் அணிஞ்சிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த அழகை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு பகுதி. அதுதான் அந்த குடியிருப்பின் எல்கைக்குள்ளே அடங்கி இருக்குது. அநேக நேரம் நம்ம தியானிச்சது மாதிரியும் கூட ஒரு சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் என்ன ஜெயமாக வெளியே எடுத்துகிட்டு வரணும், நான் வெளியே அதுலேருந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்கிற அந்த வாழ்க்கை தான். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா கர்த்தர்கிட்ட போய் அமைதியாக நான் உட்காந்து ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசுறதை நான் கேட்கணும், உங்கள் அழகை நான் பார்க்கணுன்னு சொல்லி அமைதலாக நான் உட்கார்றேன்னா இல்லை கர்த்தர்ட்டையும் இந்த உலகத்தோட வாழ்க்கை மாதிரியே அவர்கிட்டையும் போயிட்டு இது ஒரு யுத்த களத்துக்கு போகிற மாதிரியே தான் அந்த இடத்துக்கு போகிறேன்னா அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வர்றேன், நான் அறிவில் குறைவுள்ளவன், ஞானத்தில் குறைவுள்ளவன், என்னுடைய பேச்சில் குறைவுள்ள, நீங்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவன் தான், என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி போய் உட்கார்றேன்னா அவர் எனக்கு குழந்தைக்கு நடத்துகிற மாதிரி நடத்து, என்னோட சூழ்நிலையிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்து ராஜரீகமான ஒரு இடத்துக்கு கொண்டாந்து அவர் நிறுத்துகிறார். அவரோட அழகை என்னை காண செய்கிறாரு. அந்த அமைதி, அவருடைய அழகு, அந்த அமைதியை நான் ஆட்கொண்டு அது மூலமாக அந்த நாளை நான் தொடங்கி முழுவதுமாக ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நடத்திட்டு போகிறாரு. இதை வேறு விதத்தில் யாக்கோபில் ஒரு வசனம் இப்படி இருக்கும், ஜெபம் பண்ணுறது இப்போ நான் சொன்ன 2 பகுதியுமே இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். யாக்கோபு 4 தமிழில் எப்படி இருக்குது, 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இந்த யாக்கோபில் இந்த 2வது வசனம் எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. யூ வாண்ட் வாட் யூ டோன்ட் ஹேவ். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, உங்கள் மாம்சம் எதை இச்சிக்குதோ அது உங்களுக்கு உண்மையிலே தேவையில்லை, ஆனால் உங்கள் மாம்சம் அதை இச்சிக்குது. உங்கள் மாம்சம் இச்சிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ யூ ஸ்கீம் அண்ட் கில் டு கெட் இட். அதை நீங்கள் பெறதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, கத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கொலை கூட பண்ணுறீங்க. யூ ஆர் ஜெலஸ் ஆஃப் வாட் அதர்ஸ் ஹேவ். மற்றவங்க வச்சுருக்கிறது மேலே நீங்கள் பொறாமப்படுறீங்க, பட் யூ கான்ட் கெட் இட். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதில்ல. அதனால் நீங்கள் ஸோ யூ ஃபைட் அண்ட் வேஜ் வார் டு டேக் இட் அவே ஃப்ரம் தம். அவங்ககிட்டருந்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு பயங்கரமான யுத்தங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. எட் இதெல்லாம் நடந்தாலும் யூ டோன்ட் ஹேவ் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஆஸ்க் காட் ஃபார் இட். தேவன்கிட்ட நீங்கள் அது எனக்கு என்ன வேணும்னு கேட்குறதில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தெரிகிறதே இல்லை, அது உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் தேவன்கிட்ட போய் எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறதே இல்லை. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்க பொறாமையினால், உங்களுக்குள்ளே இருக்க உங்களோட மாம்ச இச்சைகள்னால மற்றவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கேட்டு தான் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் உண்மையிலே தேவன்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு என்ன தேவை, உண்மையிலே என்னோடய வாழ்க்கைக்கு என்ன தேவை, நித்தியமாக என்னை பாதுகாத்து கொண்டு போய் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், உங்களோட அழகை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த தியான வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்குதுன்றது ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அது அனுதினமும் அப்படின்னு சொல்லி வேதம் நிறைய இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் ருசிச்சது தான்.
அநேக நேரம் அந்த ஒரு நாளே தேவன்கிட்ட போய் உட்காரும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஆனால் அது இந்த குள்ளநெறிகள் இந்த விஷயங்களெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அது சீக்கிரமாக என்கிட்டருந்து பிடுங்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நான் போவேன். மறுநாள் காலையில் எப்போ விடியும் அப்படின்னு காத்திருந்த நாட்களுக்குள்ளெல்லாம் கர்த்தர் அநேக நேரம் போயிருக்கேன். அதுக்காக நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த அவர்கிட்ட போய் மறுபடியும் உட்காரும்போது அவர் கொடுக்குற அந்த பலன், அந்த சந்தோஷம் அதுக்கு அளப்பரியது. அப்படியே அங்கேயே இருந்துடலாமான்லாம் கூட அநேக நேரம் தோணும். இதில் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நிரந்தரமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நெருங்கி நிற்கிற பாவமும் இந்த உபத்திரவங்களும் கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைக்கும் போது கர்த்தர் என் பிரியமே என் ரூபவதியை நம்மளை பார்க்குற அந்த அன்பையும் அந்த விசாலத்தையும் கர்த்தர் எனக்கு மறுபடியும் நினைப்பூட்டினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நம்ம இவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்த போதும் கர்த்தர் இன்னும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பேர் அன்போடும் என்னை நடத்தி வருகிற அந்த தயவுக்கான கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட முதல் காலங்களிலிருந்து இந்த தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற உறவு அப்படிங்கிறது கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கான நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அதுதான் ஒரு அச்சாரமாகவும் ஒரு ஆணியை போல் இருந்தது. அது இல்லாவற்றால் இருந்தால் அந்த லைஃப் எங்கேயுமே போயிருக்காது. நான் அங்கேயே இருந்து முடிஞ்சு போயிருப்பேன். அது ஆனால் அது எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து வரல. ஆவியானவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்ததாக இருந்ததுனால அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு ரொம்ப நாள் உதவி செய்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறப்ப தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும், ஏன்னா நான் வந்த இடம் தேவன் இல்லாத ஒரு இடத்துல இருந்து நான் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றும், அவருடைய வழிகள் என்ன, அவருடைய நடத்துதல் என்ன, சில நேரம் அது வசனங்கள் மூலமாக வெளிப்படும், சில நேரம் தேவன் பேசியிருப்பார், அது வசனங்கள் மூலமாக உறுதிப்படும். அப்படி ஒரு அருமையான ஒரு காலமாக இருந்துச்சு அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள். அது தினம் தேவன்கிட்ட போய் அந்த வசனங்களை படிக்கிறதும், அவர் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லிக் கொடுக்குறதும், அனுதின வாழ்க்கையில் அந்த வசனங்களை நினைப்பூட்டுறதுன்னு அந்த காலங்களுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அத்தகைய காலங்கள் தான் எனக்குள்ளே இருந்த எத்தனையோ அந்த உலக ரீதியான நிறைய கவலைகள், பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்துச்சு. ஆனால் அப்படி ஒரு ஜெய ஜீவித்தில் போய்ட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு யோசிக்கிறப்ப நான் இவ்வளோ நாள் நிறைய விஷயங்களுக்காக ஜெபிச்சிருக்கேனே, ஆண்டவர் எனக்கு எதுவுமே பாதி இது செஞ்ச மாதிரியே தெரியலையே, இப்படி ஜெபிக்கிறதுனால எதுவும் பிரோஜனம் உண்டாவும் என் சுய அறிவில் யோசித்ததும் உண்டு. இவ்வளோ கஷ்டங்கள் நம்மளை சுற்றிட்டே இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தது உண்டு. ஆனால் கொஞ்ச காலங்கள் கழித்து அப்போ கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, அந்த தேவனோடு அந்த நிலைத்திருக்க உறவு, அந்த தினம் தேவனை சந்திக்கிற அந்த புதிதான கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஒரு பங்கு தான் அந்த லைஃப், அந்த வெற்றியான லைஃபுக்கான காரணம். இந்த உலகத்தில் நம்ம தேவனோடு நிலைத்திருந்ததற்கான ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆனாலும் சில காலங்களில் நான் அதில் வீணடிச்சு போயிட்டேன். நான் என் சொந்த அறிவை பயன்படுத்தி எப்படி இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதில் போய் நம்ம எவ்வளோ தூரம் ஜெபிச்சாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு உதவுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் எப்படி என்னை சஸ்டெயின் பண்ணார், எப்படி காப்பாற்றினார், எந்த சந்தோஷமும் குறைவில்லாமல், எந்த அன்புலையும் குறைவில்லாமல் எப்படி தேவன் என்னை நடத்தி வந்தாருங்கிறதெல்லாம் அந்த தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் எனக்கு தேவன் நினைப்பூட்டினார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பால் ஒரு இடத்துல சொல்லுவார், புதுசானது அதாவது புதிய ஏற்பாடு வர்றதப்போ சொல்லுவார், புதுசானது வர்றதப்போ பழையது ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தினம் தேவனை சிந்தித்து அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறப்ப, புதிதான அந்த அனுபவத்தையும் அந்த பரிசுத்த ஆவியின் அன்பையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறப்ப நமக்குள்ளே இருக்கிற நிறையா பழையானவைகள் மறைந்து போகிறதும் மாறி போகிறதும் நான் என் வாழ்க்கையில் சொந்தமாக அனுபவிச்சிருக்கேன். ஆனாலும் இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறையா உண்டு. அது தேவன் நான் முழுமையாக அதிலேருந்து வெளியே எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு மகிமையாக ஜீவிக்க தேவன் எனக்கும் சபைக்கு உதவி பெறணும்னு நம்பிக்கை இருக்க செய்கிறேன். சபையில் தேவன் பேசின ஜீவன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பவுல் சொல்கிறாரு, மென்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் செய்யணும், மென்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு நீதி, அவரே எனக்கு மீட்பாக இருக்கிறார், அவரே எனக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறார், அவரே எனக்கு ஆஸ்தியாக இருக்கிறார், அவர் எனக்கு அந்தஸ்தாக இருக்கிறார், அவரே எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு கீதமாக இருக்கிறார். அப்போ இந்த உறவு தான் நான் தேவனோடு கொண்டு இருக்கக்கூடிய என் பிரியமே என் ரூபவதியே, அந்த நெருக்கமான அந்த உறவுனா நான் தள்ளப்படுறேன். அப்படி தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்களே எனக்கு எல்லா காரியத்திலும் நீங்களே எனக்கு முக்கியமாக இருக்கீங்க ஆண்டவரே. அவர் அந்த பாலைவனத்தில் வனாந்திரத்தில் போகும்போது வரும்போது எல்லா நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அடைக்கலமே எனக்கு எல்லாமே, கேடகமே எனக்கு நீதியே எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் அப்படி தேவனே அப்படியே சார்ந்து தான் அந்த 150 சங்கீதம் நடு மையத்தில் ஆண்டவர் வச்சுருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களால் ஒன்றுமே இல்லை, எங்களால் ஒரு காரியம் ஆகுதுன்னு சொன்னாக்கா
அது நாங்களால் அல்ல, எங்களால் அல்ல, அது தேவனால் உண்டாகிறது. ஒரு தகுதி கூட வந்துச்சுன்னா அது நாங்கள் அல்ல, அது தேவன் தான் அது உண்டாக்குனார். எந்த ஒரு காரியம் செய்கிறது அவராலே நாங்கள் நடத்தப்படுகிறோம், அவராலே நாங்கள் பேசப்படுகிறோம், அவராலே நாங்கள் சிந்திக்கப்படுகிறோம், அவராலே அவரே எங்கள் மூலம் மகிமைப்படுகிறார். அப்போ அவருக்கே மகிமை, அவருக்கே துதி. இப்படி தான் ஆசா தேவனோடு கூட அவர் ஐக்கியம் வச்சுருந்தார். 2 நாளாகும் புஸ்தகம் 17வது அதிகாரம். கர்த்தர் யோசாபாத்தோடு கூட இருந்தார். அவன் பாகலை தேடாமல், தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்கள் நடந்து வந்த வழி நடக்காமல், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்வின் நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தான். அப்போ தேவனோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உறவு எனக்கு முக்கியம். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். எல்லா சூழ்நிலையும் நான் போகிற இடத்துல, நான் பார்க்குற இடத்துல, சிந்திக்க எல்லாத்துலேயுமே நான் தேவனோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உறவு இல்லைன்னு சொன்னாக்கா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நோவோடு கூட கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார், எல்லோரும் கூட கர்த்தர் பரிசுத்தம் எல்லாரும் கூட இருந்தார். அதே போல் இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத நான் இருதயத்தில் விசுவாசித்து நான் அதை அறிக்கை செய்யணும். சங்கீதம் 143:10 தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னுடைய நடைமுறை ஜீவியத்தில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என் கூட இருக்கும்போது எந்த சின்ன நரி வந்தாலும் சரி, எந்த பெரிய நரி வந்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சிருவார், எல்லாத்தையும் அவரே முடிப்பார். எங்கள் சகல விதமான வெற்றி அவரே எங்களுக்கு வில்லு, அவரே எங்களுக்கு பட்டயம், அவரே வெற்றியாக இருக்கிறார். கர்த்தர் மட்டும் என் கூட இருக்கணும், என் கண்ணு மட்டும் அவர் மேலே பதிச்சிருக்கணும். அவருக்கு பிரியமான வாழும்போது சகல காரியங்களை அவரே செய்வார். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலவுணர்வனாக இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து என்னை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்தி என்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துறதுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் அவருடைய பலனையும் எனக்கு தந்து என்னுடைய கடமைகளையும் பிதாவுடைய சித்தம் செய்கிறதையும் எல்லாவற்றிற்கும் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எத்தனையோ இந்த உலகத்தில் விபத்துகள், பாடுகள், துன்பங்கள், இந்த மத்தியில் தேவன் எனக்கு அவர் உதவி செய்கிறபடியாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட பலமுறை கொள்கிறேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடலும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. அவர் எப்போ எந்த சூழ்நிலையிலாலும் சரி, தேவன் இல்லாத போல் ஒரு சூழ்நிலைக்குள் நான் போனாலும் இல்லை தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தின் பாதையில் நடத்தி வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நான் தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எனக்கு கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரின் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ஆணிவேர் என்று சொல்வதெல்லாம் இன்னும் இந்த சந்ததி என்று பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் அதை கொண்டு வந்து வைத்திருக்கும். அது என்னவென்றால் அவன் ஆதாம், அவன் சிருஷ்டிக்க அந்த பட்டன் ஆதாம், he was the son of God, அவன் தேவனுடைய குமாரனாக இருந்தான் என்று அந்த லூக்காவுடைய அந்த குரானாலஜி அதை எடுத்து சொல்லும். ஃப்ரம் ஹிம் அவனிலிருந்து சேத்து வந்தான், அவன் பின்பு தள்ளப்பட்டான், பின்பு சேத்து வந்தான், மெத்துசலா வந்தான் என்று வரிசையை நோவா வந்தார், ரூத் வந்தாள் என்று அதை கொண்டு வந்து அங்கே தாவீதின் சந்ததியை ஒரு விஷயம் அடுக்கி வைக்கிறதை பார்த்தால் நீங்கள் கவனமாக ஒவ்வொன்றாய் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று கூட தெரிவதில்லை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு குரானாலஜி அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதுபோன்ற ஒரு சந்ததியை கடைசியாக அவர் தாவீதை குறித்து அவர் எப்படி எழுதுவார், ஈசாயின் அடிமரத்தில் இருந்து வந்தவர். ஈசாயின் அடிமரம் என்று சொல்வது ஆழமான இந்த ரூட் காஸ், அந்த ரூட் என்று சொல்வதெல்லாம் அந்த ஆழமான ஒரு ரூட் என்பதெல்லாம் ஜெனரேஷன், அது ஜெனரேஷன் ஆஃப்டர் த ஜெனரேஷன்
சந்ததி சந்ததியாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை என்னவென்று சொன்னால் தே நியூ காட், அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் என்பதுதான். சரி, தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள் வந்ததை போல் வந்தார்கள். அவர்களெல்லாம் சிதறி போன பிறகு அந்த ஈசாயின் அடிமரத்திற்கு வந்தவர்கள், அந்த ஆழமான இந்த கிரானாலஜிக்குள் வந்தவர்கள் யார் என்றால் the one who know God, தேவனை அறிந்தவர்கள் மாத்திரம்தான். ஆகவே சங்கீதக்காரன் இதை சொல்லும் பொழுது என் ஆண்டவரிடத்திலே சொன்னது என்னவென்றால், உன் சத்ருவை பாதபடியாக போடு வரைக்கும் என் வலது பார்சத்திலே அமர்வாயாக என்று அவர் கட்டளையிட்டார் என்று சொல்கிறாரே பாருங்கள். என் ஆண்டவரை பார்த்து, என் ஆண்டவர் என்று சொல்வது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற என் ஆண்டவர் சர்வவல்ல அந்த ஆண்டவரை தான் அவர் சொல்லுகிறார். பின்பு அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறது என்னவென்று சொன்னால், ஃப்ரம் ஹிம், அவரிடத்திலிருந்து வருகின்ற அந்த சந்ததியிலிருந்து வருகின்ற வரப்போகிற ஆண்டவரை வரப்போகிற ஆண்டவரை அவர் இயேசு கிறிஸ்து என்று அதை உணர்ந்து அந்த நாட்களை அறிந்து சொன்னாரா என்பதெல்லாம் இல்லை. ஆனால் வரப்போகிறவர் என்று அவருக்கு தெரியும். வரப்போகிறவர் இவர் தான் என்று யோவான் ஸ்நானகன் கூட அவனுக்கு முதலாவது தெரியவில்லை. ஒரு வருகிறார் என்று தான் அவர் சொன்னார். பின்பு வந்தவுடனே இவர்தான் அந்த வரப்போகிறவர் என்ற ஆச்சரியத்தோடு அவர் சொல்லுகிறதையும் போலவே வரப்போகிற அந்த த லார்ட், ஆண்டவர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் கர்த்தரும் இரட்சகருமாயே என்று அவருக்கு பெயர். இயேசு கிறிஸ்து என்று பெயர். கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் இரட்சகர் மாத்திரமல்ல, கர்த்தர் என்று சொன்னால் த லார்ட், ஆண்டு நடத்துகிறவர். அவர் அந்த கழுதை குட்டியின் மேல் அவர் பயணமாய் வரும்பொழுது அவர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பகுதியை வைத்து அவர் சொல்வார், இந்த சிறுபிள்ளைகளை அமர்த்தல் என்று சொன்ன பொழுது, இல்லை அவர்கள் பாடட்டும், உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசனா என்று பாடுகின்ற அந்த பாடலை அவர் பாடி தங்கள் ராஜாவை அந்த எருசலேம் வீதியிலே அவர் வரவழைத்து அவர் வரும்பொழுது, இஸ்ரவேல் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, பயப்படாதே, ஏதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்துவிட்டார் என்று சொல்கின்றது. அந்த மேன்மையான அந்த காரியத்தை அவர் சொல்லி முடித்த பொழுது அவர் பார்த்து அவர் சொன்னார், நீங்களும் வருகிறவரை, நாங்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரால் வருகிறவர், என்னை ஆளுகை செய்யும்படி வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரை நான் உங்களிடத்தில் வருவதில்லை. பின்பு அவர் என்ன சொன்னார், நான் வராதபடினாலே உங்கள் வீடு பாழாய் போய்விடும் என்று அவர் சொன்னார். தட் மீன்ஸ் யுவர் ஜெனரேஷன், உங்களுடைய சந்ததி அங்கே வந்து சேருவதில்லை, அங்கே அது பாழாய் போய்விடுகிறது. ஆகவே சந்ததியாய் என்று ஒன்று இருக்கிறதே பாருங்கள். அதுபோன்ற ஒரு சந்ததியில் நாம் இருக்கிறோமா? அமைந்த அந்த தாவீதின் சந்ததி என்று சொல்வதைப் போலவே தேவகுமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழியிலே வருகிற சந்ததியாக இருக்கிறோமா? அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு அவர் குமாரனுடைய நம்முடைய அநேக குமாரர்களில் முதற் பேரான குமாரனாய் அநேகம் சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரான சகோதரனாய் அவர் மாறினார். தட் மீன்ஸ் இவர் த ஒன்லி சன் ஆஃப் காட், ஒரே தேவகுமாரன் தான். ஆனால் இப்போ அநேகம் குமாரர்கள் வந்த உடனே அவர்களுக்கெல்லாம் அவர் மூத்த சகோதரனாய் மாறிவிட்டார். இவர் த ஒன்லி சன், ஒரே மகனாக இருக்கிறவர் எப்படி மூத்த சகோதரனாக மாறினார்? தெர் ஆர் சோ மெனி இளைய சகோதரர்கள் உருவாகிவிட்டார்கள். ஆகவே அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் அநேகம் குமாரர்களை கொண்டு வரும்படிக்கு என்று எழுதியிருக்கிறார். அவர் மகிமையிலே டு பிரிங் so many sons of God, தேவனுடைய குமாரர்களை கொண்டு வரும்படி எழுதியிருக்கிறது. அத்தனைக்கும் உரிய ரூட் காஸ் என்னவென்றால் சந்ததி என்பதுதான். Are you in that generation of godliness? தேவபக்திக்குரிய இந்த சந்ததியிலே நீ வேறொன்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அதற்குரிய எத்தனையோ நீங்கள் காரியங்களை ஒப்பிப்பது எல்லாம் ஆண்டவர் கேட்பதில்லை. எனக்கு அந்த வசனங்கள் தெரியுமே, இவ்வளோ வேத அறிவு எனக்கு உண்டு, நான் அப்படி ஊழியம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்கின்ற வேறு வெளியே உள்ள பகுதி எதையும் அவர் கேட்க மாட்டார். அவர் கேட்பதெல்லாம் ஆர் யூ இன் தட் ரூட் தேர்? அந்த ஈசாயின் அடிமரம் இருக்கிறதே, அந்த அடிமரத்தினுடைய அங்கே உள்ளே வந்து விட்டீர்களா? ஆர் யூ இன் தட் ஜெனரேஷன்? அந்த ஜெனரேஷனில் இருக்கிறீர்களா? புதியதொரு சந்ததி வரும் என்று அந்த எபிரேயர்கள் அடிக்கடி அவர் சொல்கிறாரே, அந்த புதிய சந்ததியிலே அவர் அங்கே வைத்திருப்பதெல்லாம் ஹிஸ் சன்ஸ், அவருடைய குமாரர்களைத்தான் வைத்திருப்பார். அவர்கள் குமாரர்களை வைத்துத்தான் ஆளுகையை அவர் செய்வார். அதுபோன்ற இந்த மெயின் பார்ட், அந்த பிரதான பங்கை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் கிறிஸ்டியானிட்டி ஸ்லிப்ஸ் அவே, அதை கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளி போய்விட்டது என்பதுதான். பிசாசானுடைய பெரிய ஒரு கோபம் எல்லாம்
தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்துவிட்டான் என்பதுதான். அவன் ஆத்திரமடைகிறான். அவன் என்னென்னமோ வைத்து அவன் சோதிக்க அவன் பார்க்கிறான். அவன் சொல்லி சோதிக்கிற ஒரு பகுதியில் ஒரு கோபம் அவனுக்கு என்னவென்று சொன்னார், நீ தேவகுமாரனே ஆனால் என்று அவன் நேருக்கு நேரே அவரை எதிர்த்து நிற்பதை போல் அவன் நிற்கிறான். நீ தேவகுமாரனோ, உமக்கு இப்படி நடக்கலாமோ, உமக்கு அப்படி நடப்பதற்கு ஏன் நீ அனுமதிக்க வேண்டும், கல்லை கூட அப்பமாய் மாற்றக்கூடாதா, மாற்றும் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். அல்லது தாழ குதியும் என்று அவன் சொல்லுகிறான். உன் வசனத்தில் எழுதியிருக்கிறதே, உன்னுடைய நீ தேவகுமாரன் தானே, தேவதூரில் வைத்து உன்னை தாங்கிவிட மாட்டாரோ என்று அவரை அவன் சோதிக்கிறான். ஹி டெம்ஸ் இன் சோ மெனி வேஸ். அவன் பல வகைகளை அவன் சோதித்த அந்த பகுதியெல்லாம் ஆத்திரம் என்னவென்றால், ஹி இஸ் த சன் ஆஃப் காட், அவன் தேவகுமாரன் என்பதுதான். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. அது என்னவென்று முதல் வசனம், முதல் பகுதியில் வருகிற வசனம், நீங்கள் அநேகம் சோதனைகளில் அகப்படுகிறவர்களாக இருந்தால் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அது ஏனென்றால் தட் மேக்ஸ் யூ டு த ரூட், உங்களை மையப்பகுதியாகிய அந்த வேருக்குள்ளாக அவர் அறிகிற அறிவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் அநேகம் சோதனைக்குள் ஆகப்படும் பொழுது உங்களுக்குள் பொறுமை கிரியை செய்ய தொடங்குகிறது. தட் இஸ் இந்த ஹெவன்லி திங்ஸ், பரலோகத்துக்குரிய அந்த பண்பானது. இயேசு கிறிஸ்து சொன்னதை போல் நான் சாந்தமும் அமிதலமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த பண்பு உங்களுக்குள் கிரியை செய்ய தொடங்கி அந்த பொறுமை அது வளர்ந்து பூரண கிரியை செய்ய தொடங்கி பூர்ணமான அந்த பொறுமைக்குள் உங்களை நடத்தில் ஒன்றும் குறைவிடாதபடி, பொறுமையிலே குறைவே இல்லாதபடி இடத்திற்கு உங்களை இட்டு செல்லுகிறது என்று அவர் சொல்லுவார். எப்படி அதை அவர் சொல்கிறார்? சகோதரர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவைப் போலவே அநேகம் சோதனைக்குள்ளாக நீங்கள் ஆகப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து அடைந்ததைப் போல எல்லா சோதனையில் என்று அவர் சொல்லவில்லை, அநேகம் சோதனையில் என்று தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து நம்மைப் போலவே மாத்திரமல்ல, நம்மைப் போலவே அதைவிட மேலாய் எல்லா விதத்திலும் மனுஷனுக்கு ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளாலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகின்ற அந்த பங்கை நீங்களும் அதுபோலவே சோதிக்கப்பட்டார். ரிஜாய்ஸ், மகிழ்ச்சியாய் கலிகூறுங்கள். ஏனென்றால் இந்த லோகத்தின் அதிபதி அவன் தேவகுமாரன் வெளிப்படுவதை விரும்பவே மாட்டான். அவன் தெய்வத்தின் பிள்ளைகளாய், தெய்வத்தின் குமாரர்களாய் அந்த சந்ததிக்குள் வருவதை அனுமதிக்கவே மாட்டான் என்பதுதான். இந்த பீப்புள் ஹூ நோ காட், தேவனை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் விசுவாசத்துக்குரிய நல்ல போராட்டத்தை அவர்கள் போராடுவார்கள். நாம் கேட்டதை போல் அந்த புறாவை போல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடிகள் இருக்கிறார்களே, அந்த சந்ததிக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று அவருக்குள் என்று அவர் அடிக்கடி அவர் சொல்வதெல்லாம், என் சந்ததிக்குள் வந்துவிடுங்கள், நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன். யூ கேன் கம் டு தட் ஜெனரேஷன், த நியூ ஜெனரேஷன், புதிய சந்ததி என்று உருவாக்குவது எல்லாம் த ஒன் ஹூ நோ காட், தேவனை அறிந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவனை அறிந்தவள் என்று சொல்லுகிற அந்த சத்தியங்களை நிறைய நான் கேட்டிருக்கிறேன். அது அவ்வளோ பெரிய அர்த்தம் எனக்கு அந்த நாட்களிலே தெரிவதில்லை. ஐ டோன்ட் பாதர், அது தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. பட் ஐ ஆம் அட்ராக்டட். அந்த செய்தி என்னை ஈர்த்து கொண்டு இருக்கிறது, என்னை கவர்ச்சித்து இருக்கிறது. ஒன்று நான் அறிவேன், என்னவென்றால் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி என்னை அவர் கரம் பிடித்தார். அன்று முதல் இன்று வரை நான் அவரை கரம் பிடித்து வாழ்கிறேன். தேட்ஸ் இனஃப் என்று அந்த நாட்களிலே நான் சொன்னது உண்டு. Then slowly and slowly God drew me closer and closer. அந்த உன்னத பாட்டிலே முதல் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், Draw me, I will follow after you என்று சொல்வார். என்னுடைய நேசரே என்னை இழுத்துக்கொள்ளும், then I will run after you. Slowly he drew me nearer. என்னை நெருக்கி அவர் இழுத்துக்கொள்ள I came closer and closer with God. தேவனை நெருங்குங்கள், அவர் உங்களை நெருங்கி சேருவார் என்று இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்குள்ளே வந்துவிட வேண்டாமா? நான் மாத்திரம் வந்துவிட்டால் போதுமா? என்னுடைய மனைவி வர வேண்டாமா? என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டாமா? என்னுடைய பார்க்கிற சகோதரர்கள் வர வேண்டாமா? சபையார் வர வேண்டாமா? முழு சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய என் குடும்பங்கள் என்னுடைய எல்லோரும் வந்திருக்க வேண்டாமா? அவங்க அனைவருமே they belong to the generation, அந்த தேவனை அறிந்து கொண்டிருக்கிறது சந்ததி என்று மாற வேண்டாமா? அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொல்கின்றதை மாத்திரம் வைத்துக்கொண்டு டிக் பண்ணி கொண்டது அல்ல. ரட்சிக்கப்பட்ட இந்த இடத்திலுமே கூட அவர்கள் கர்த்தரையா செமையை அறிந்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்க மாட்டார்கள், கர்த்தருடைய நேசத்தை விட்டு விலகியிருக்க மாட்டார்கள். அந்த நாட்களிலே நான் டெல்லியிலே போயிருந்த ஒரு சமயம் போயிருந்த பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த டவ், அந்த புறாவை நான் கண்டேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இடங்களில்
அநேக சமையல் பறவைகள் நெருங்கி வருவதை பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு பறவை இந்த அருமையான புறா என் பக்கத்தில் என்னுடைய உட்கார்ந்திருக்கிற கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டு என்னை பார்த்தது. அப்பொழுது கண்டேன், அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவெளியானது கீழே விழுந்து விடுமோ என்பதை போல் அந்த கண்ணீர் போல் இருந்தது. கண்கள் கண்ணீரை போல் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் அந்த புறா என்று ஆசையோடு அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு அற்புதமும் கண்டேன். என்னவென்றால், அது எதை பார்க்க வேண்டும் என்றாலும் தலையைத்தான் திருப்பி பார்க்கணும். கீழே பார்க்க வேண்டும் என்றாலும் தலையை இப்படித்தான் பார்க்கும், இந்த பக்கம் பார்க்க வேண்டால் இப்படித்தான் பார்க்கும். அப்பொழுதுதான் கண்டேன் தட் பால்ஸ், அந்த கண்ணுடைய அந்த உருளுகின்ற அந்த கருவெளிகள் நமக்கு போல் இங்கெங்கும் அசைகின்றதை போல் இருப்பதில்லை. இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அசைத்தால் எப்படி அசைகிறது பாருங்கள், அதுபோல் அது இருப்பதில்லை. இட் இஸ் ஃபிக்ஸட், அது ஃபிக்ஸடாக இருக்கிறது. அது அங்குமிங்கும் சிதறிப்போய் பார்ப்பதில்லை, நேராய் பார்க்கிற ஒரு கருவெளியை போல் அது அந்த கண்ணானது ஃபிக்ஸடாக இருப்பதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஒண்டர்ஃபுல் திங். என்னுடைய பிரியம் அவள் புறாவின் கண்களைப் போல் இருக்கிறாள். ஹி ஃபிக்ஸ் ஹர் ஐஸ் அப்பான் மீ. என் மீது மாத்திரமே அவள் என் கண்களை அவள் என் மீது வைத்திருப்பாள், அல்லாமல் வேறு எதன் மீதும் வைத்திருந்திருக்க மாட்டாள். அவளுக்கு துன்பங்கள் 1000 வந்தாலும் இதோ நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகின்ற இவள் யார் என்று அந்த உன்னத பாட்டில் வருகிற சூலமத்தியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அவளுக்கு ஏராளமான துன்பங்கள் வந்ததை குறித்து விளக்கி எழுதப்பட்டிருக்கிறதே பாருங்கள். அதையெல்லாம் தியானித்து பாருங்கள். பலமுறை அந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நான் தியானித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இது அல்லவோ நானும் இருக்கிறேன், இவளைப் போலே தானே எனக்கும் வண்ணாந்திர வாழ்க்கையிலே நான் சிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ துரத்துகின்ற அந்த காவற்காரன் துரத்துகிறான். அவள் பணிகளிலே அவள் நின்று அவள் நனைகிறாள். அவள் பெருங்காற்று மத்தியிலே அவள் சிக்கிக் கொள்ளுகிறாள். அவள் தன் நேசர் இல்லாமல் தன் படுக்கையில் அவள் வருந்துகிறாள். அவள் நிம்மதியற்று இருக்கிறாள் என்றெல்லாம் எத்தனையோ காரியங்கள் அங்கே சொல்லப்படுவதெல்லாம். லார்ட், திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது தானே. ஐ ஆம் யுவர் பிலவன். நான் உமக்கு பிரியமானவன். நீர் எனக்கு என்னுடைய நேசர். நீர் என்னுடைய நேசர், நான் உமக்கு பிரியமானவர். நேசர் என்னுடையவர், நான் அவளுடையவள் என்று சொல்லுகிற பங்கை எனக்கு தந்தீரே என்று அகமகிழ்ந்து இருக்கிறேன். தட் இஸ் த திங். அதுதான் வேண்டும். உங்களுக்குள் ஒரு நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். அதுதான் உங்களை கிறிஸ்துவனுடைய சந்ததிக்கு, வரப்போகிற புதிய சந்ததிக்கு, இயேசு ஆளப்போகிற அந்த புதிய சந்ததிக்கு உங்களை உரியவர்களாய் மாற்ற முடியும். தட் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் நோயிங் காட். தேவனை அறிகின்ற ஒரு ஜனங்களாய் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த நாட்களிலே அந்த எருசலேமுடைய ரட்சிப்பிற்காய் அழுகிறவர்களை குறித்து அவர் சொல்லும்பொழுது, முத்திரையிட்டு பார், யாரெல்லாம் கண்ணீர் வெடித்தார்களோ அவர்களை முத்திரையிட்டு பார் என்று அவர் சொல்லுவார். முத்திரையிடு என்று சொல்லுவார். அதுபோல் இன்றும் அவர் முத்திரையிடுகிறார். அவர் முத்திரையிடுவது யார் என்று தெரியுமா? த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு திஸ் ஜெனரேஷன். கிறிஸ்துவனுடைய சந்ததிக்கு வந்து விட்டார்களா? அவர்கள் தேவனுக்குரியவர்கள் தானா? தேவனை அறிந்தவர்கள் தானா? ஆதியிலே இருந்து அந்த ஆதாம் ஏவாளை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? 2ஆம் ஆதாம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர். ஏன் அப்படி அவர் 2ஆம் ஆதாம் வீழ்ச்சியடைந்தவனுடைய பெயரை போய் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அவர் 2ஆம் ஆதாம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் த ஃபர்ஸ்ட் ஏடம், முதலாவது ஆதாம் என்று சொல்லுவன், he was closer with God. தேவனால் உருவாக்கப்பட்டவன். he was the son of God. தேவனுடைய குமாரனாய் அவன் இருந்தவன். குளிர்ச்சியான வேலைகளிலே அவரோடு நடந்தவன், அவரோடு உறவாடினவன், அவரோடு பேசிக்கொண்டே சென்றவன். அதற்கொப்பாக பின்னால் வருகின்ற சந்ததியிலே ஈனோக்கு வருகிறான், நோவா வருகிறான், எத்தனையோ சந்ததியில் வருகிறார்களே, அதுபோன்ற அத்தனை பேருமே they walk closer with God. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய 2வது மேஜர் சந்ததி என்பது என்னவென்று சொன்னால் 2ஆம் ஆதாம். he is the second Adam என்று அவருக்கு பெயர். அந்த ஆதாம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இருந்து பின் வழிவெளியே போனான் என்பது இருந்தாலுமே கூட அந்த ஆதாமுடைய பெயரை எவ்வளவு நேசிக்கிறார். அவன் என்னுடைய மகன் என்று அவர் வைத்திருந்தாரே அல்லவோ. ஹல்லேலூயா. அதுபோன்று 2ஆம் ஆதாமாகிய அந்த சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே. எதற்காக உருவாக்கினார்? நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருக்கும்படி என்று அந்த ஒன்று தான் இல்லாமல் வேறொன்றும் அல்ல. நீங்கள் வேறு எது வைத்திருந்தாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், உங்களுக்கு என்னென்னமோ புத்தகங்கள் படித்து விட்டு வர வேண்டுமா? இங்கே ஆண்டவர் நம்ம சொல்லுவார், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன், நிறைய எனக்கு சத்தியங்கள் தெரியும் என்று சொல்லிக்கொள்வதில் எந்த மென்மையும் இல்லை. டூ யூ நோ காட்? உங்களுக்கு தெரியுமா? எப்படியடா உனக்கு பார்வை வந்தது, எப்படியடா உனக்கு பார்வை வந்தது என்றெல்லாம் அவர்கள் கேட்டபொழுது, ஒருவர் வந்தார், என்னை பார்வையடைய செய்தார் என்று அவன் கூறும்பொழுது,
நீ குருடன் என்று அவர் சொல்வதை எப்படிடா நிரூபிப்பாய் என்று அவர் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், நீங்களும் போனால், அவரிடத்திலே போனால் அவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார், நீங்களும் அவரை நம்புகிறீர்களா என்று அவன் கேட்டபொழுது அவர் எல்லாரும் கோபமடைந்து அவனை ஆலயத்திற்கு புறம்பாக்கி விட்டால் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் என்னடா அறிஞ்சிருக்கிறாய் நீ கிறிஸ்துவை பற்றி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன சத்தியம் தெரியும், உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே, இதெல்லாம் நான் விளக்கி சொல்கிறேன், அதெல்லாம் புரிந்து கொண்டாயா என்றெல்லாம் கேட்டாலுமே கூட ஐ டோன்ட் நோ, ஐ நோ ஒன் திங், ஹூ ஓப்பன் மை ஐஸ், என் கண்களை திறந்தவர் யார் என்று தெரியும். கண்களை திறந்தார், ஐ சா ஹிம், அவரை கண்டேன். அந்த பத்தலைமையு அந்த குருடன் கண்கள் திறந்தவுடன் ஹி சா ஜீசஸ், இயேசுவை கண்டு அடுத்து என்ன இருக்க தெரியுமா, ஹி ஃபாலோடு ஹிம், அவரை பின்பற்றினான். அதுதானே எனக்கு தெரியும், என் கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டேன் என்பது போதாதா? அவரை கண்டு வாழுகின்ற அந்த அறிவு இருக்கிற நோயிங் காட், தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தேட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். அது ஆரம்ப ரட்சிப்பின் நாட்கள் தொடங்கியே அது உங்கள் வாழ்க்கையிலே அதை வேறாய் அதை தொடர்ந்து வந்திருந்திருக்க வேண்டும். அந்த பாவியாய் வருகிற அந்த அந்த வாழ்க்கையை குறித்து, அவரை தேடி வந்த வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எத்தனை உவமையிலே சொல்கிறார். அந்த 3 உவமைகளிலேயும் அவர் சொல்வது என்னவென்று சொன்னார், நான் ஒருவனை கண்டுபிடித்தேன், அந்த வழிதப்பி போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்தேன், நான் காணாமல் போன அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், அந்த காணாமல் போன ஒரு மகனை நான் கண்டுபிடித்தேன். இட் இஸ் a beautiful thing. I was found by my God. என் தேவனால் நான் கண்டுபிடிக்கப்பட்டேன் என்று சொன்னாரே பாருங்கள். ஒரு மனுஷன் ஒருவனை கண்டுபிடித்து விட்டான் எப்படி இருப்பான்? அவன் அந்த ஆட்டுக்குட்டி தோளின் மேல் வைத்து கொண்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறதே, அது அல்லவோ உறவு. காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை வைத்து மகிழ்ந்து அதை கொண்டாடி எல்லோரையும் வரவழைத்து, பார்த்தீங்களா இந்த காணாமல் போன காசை கண்டுபிடித்தேன் என்று வைத்து கொண்டாலே விசேஷமான 10 வெள்ளிக்காசை இருந்தாலும் இந்த ஒரு வெள்ளிக்காசை விசேஷமான வெள்ளிக்காசை வைத்து கொண்டது பாக்கியம் அல்லவா? மகனே, நீ ஏன் உள்ளே வர தயங்குகிறாய்? இவன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். யூ ஆல்சோ ஜாயின் வித் மீ, என்னோடு வந்து மகிழ்ச்சி என்று அவர் சொன்னாரே. கண்டுபிடிக்கப்பட்டேன் என்று சொல்கின்ற ஒரு பதிகதை இருக்கிறதே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நோயிங் காட், தேவனால் அறியப்பட்டவன். ஒரு மனுஷன் தன் ரட்சிப்பினுடைய காரியத்தில் என் பாவத்தை அறிக்கை செய்து என் பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லிக் கொண்டு போகின்ற வெற்று கூட்டம் அல்ல. தே பிலீவ் ஹிம், அவரை முழுமையாக விசுவாசித்து பாவியாகிய நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னை அவர் தூக்கி எடுத்தார். பாவிகளில் உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பின் சத்தியம் என்னவென்றால், பாவிகளிலே பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த பாவியிலே பிரதான பாவி நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கின்ற பகுதியை தவிர ரட்சிப்பின் ஆரம்பம் வேறொன்றும் இல்லை. ஐ ஆம் பீயிங் சேவ்ட் பை காட், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் தானா, என்னால் அவரால் தூக்கி எடுக்கப்பட்டவன் தானா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் நோயிங் காட். இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் பிகினிங். அது எனக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் வந்து சொன்ன பொழுதும் சரி, நோ திஸ் இஸ் நாட் த சால்வேஷன், என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டேன் என்று சொல்ல ரட்சிப்பில்லை. பிள்ளையே, மகளே, மகனே, நீங்கள் போய் ஆண்டவரை தேடு. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தான் என்ற நிச்சயம் வரும் வரை ரட்சிப்பு என்பது இல்லை. அது இருந்தால் கண்மலையாய கிறிஸ்துவின் மீது கட்டப்படுவாய். அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் உனக்கு வருவார். அவர் மீது உன்னுடைய ரட்சிப்பு அங்கே உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அவரை விட்டு விலகாத வாழ்க்கையை வாழ்வாய். ஆகவே யூ பி சேவ், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அல்லாமல் நீ எவ்வளவு பாவங்களை மன்னிக்க நீ கேட்டாய் என்பது அல்ல. அதை சொல்ல வேண்டும் என்றால் அவனைப் போல இல்லை இவனைப் போல இல்லை என்று சொல்ல தொடங்கி விடுவார்கள். அதுவா வேண்டும்? they must know God from the beginning. நல்ல ஆரம்ப நாட்களிலே they must know this இரட்சகரை அறிந்திருக்க வேண்டும். கண் திறக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி விட்டானே, அந்த கண் திறக்கப்பட்ட நேரத்திலேயே தன் இரட்சகரை கண்டிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவரை கண்டு அவரை பின்தொடர்ந்து அவன் சென்றிருந்திருக்க வேண்டும். தட்ஸ் a beautiful Christian life. அதுபோன்ற அழகுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் என்றெல்லாம் என்னென்னமோலாம் வந்து அது தேவையில்லை இது தேவையில்லை, இவ்வளவு இருந்தால் போதும். எவ்வளோ மினிமம், குறைந்தபட்சம் இருந்தால் போதும். ஒரு கூட்டத்தில் நான் சென்ற பொழுது 5000 பேர் இருந்தார்கள். அது நடந்த ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக. அந்த 5000 அந்த ஆரம்ப ஊழியத்து வந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு சென்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே அவர் கேட்கிறார், டு யூ ஆல் வாண்ட் டு பி சேவ்ட் என்று கேட்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா என்று கேட்டார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாத கையை தூக்குங்கள் என்று அவர் சொன்னார். கை தூக்கினார்கள். நீங்கள் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கையில் 2 முறை ஆட்டுங்கள் என்று சொன்னால் ஏதோ 2 முறை ஆட்டுகிறார்கள்.
அவர் சொல்லுகிறார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஆல் சேவ்டு என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னார். கரங்களை தூக்கின அத்தனை பேரும் நாளை மதியம் ஆராதனை நாங்கள் எந்த கூட்டம் வைத்திருக்கிறோம், ஞானஸ்நான கூட்டம் வைத்திருக்கிறோம், அத்தனை பேரும் வந்துவிடுங்கள் என்று சொல்லி வைத்து விட்டார். they bring a minimum, very very minimum requirement. சும்மா கைதூக்கி விட்டால் போதும் என்று எண்ணுகின்றது எண்ணம் சரிதானா? இரட்சகரை பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியம் ஒன்று இல்லையே, அது இழந்துவிட்டு வெறும் கைதூக்கி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வாருங்கள் என்று சொல்வது, அழைப்பு விடுப்பது சரிதானா? அங்கு உள்ள மக்களை நான் பார்த்தேன். அந்த நாட்களிலேயே நான் துயரம் விட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு பிரபல்யமான ஊழியரை போல் அவர் இருக்கிறார், ஜனங்களை இப்படி அவர் செய்து விட்டாரே. ஜனங்களை ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்காக வைத்திருப்பதை போல் வைத்து ஞானஸ்நானத்துக்கும் அழைப்பு விடுத்துவிட்டு ஞானஸ்நானத்துக்கு எத்தனை பேர் போனார்களோ எனக்கு தெரியாது. அடுத்த நாள் கூட்டம், அதற்கு அடுத்த நாள் கூட்டம் நான் போனதில்லை. அந்த நாட்களில் நான் குட் சமாரிட்டனில் நான் இருந்த அந்த நாட்கள் அவர் கேட்டார், அந்த கூட்டம் ரொம்ப நன்றாயிருந்ததா என்று கேட்டார். ஸோ சாரி என்று சொல்லிவிட்டேன். நான் வருந்துகிறேன் என்று சொல்லி சில காரியங்களை நான் சொன்னதும் உண்டு. ஆகவே இந்த மினிமம் குறைந்தபட்சத்தை வைத்துக்கொண்டு ரட்சிக்கப்படலாம் என்று எண்ணிக்கொண்டது சரிதானா? மினிமம் தான், குறைந்தபட்சம்தான். ரட்சகர் தேடி வருகிற ரட்சகருக்கு காணாமல் போன உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். லார்ட் ப்ளீஸ் சேவ் மீ, என்னை ரட்சியும், நான் குழியில் கிடக்கிறேன், சேற்றில் விழுந்து இருக்கிறேன், என்னை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி உம்மோடு சேர்த்துக்கொள்ளும், கண்மலையாய கிறிஸ்துவண்டையில் என்னை ஈர்த்துக்கொள்ளும், என்னுடைய சகதிகளையும் என்னை மன்னியும் என்று கேட்டால் அவன் அல்லவோ அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த லூக்கா 15ஆம் வசனத்தில் உள்ள அந்த ஊமையை அவர் சொல்லும்பொழுது அவர் எப்படியெல்லாம் அதை அருமையாக அதை விவரித்து அதை ஊமையை ஆண்டவர் அவர் சொன்னார். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலையும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்திலேயே அது கொஞ்சம் அந்த வாசனையே அவர் வரும். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் லூக்கா 15:2 வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, he received the sinners, பாவிகளை ஏற்றுக்கொண்டு, ஒரு பாவியை அவரை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அவன் அப்படியே பாவத்தோடு வருவான் என்று இல்லை ஐயா. அவன் அவரை இரட்சகரை நாடி அவன் வருகிறான். அந்த இரட்சகர் அவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய நாமம் என்ன? தன்னுடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற அந்த நாமத்தை நம்பி அந்த வருகிறவர்களை விசுவாசத்து வருகிறவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ற உறவு, அந்த ஆரம்ப உறவை இழந்து விட்டார். த சால்வேஷன் இஸ் வேஸ்ட். உங்கள் ரட்சிப்பு வீணானது. தன் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆத்திரமடைகின்ற சில பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன். they mislead them, அவர்களை தவறாய் நடத்தி யுவர் a குட் மேன், இவர் நல்ல மனுஷன் என்று அவர்களை சொல்லி உனக்கு ரட்சிப்பு ஏற்கனவே வந்துவிட்டது என்று கூட சொல்லி விட்டு அவனை எங்கேயோ நிறுத்தி வைத்து விடுகிறார்கள். எங்கேயோ தேவனை விட்டு பிரித்து வைத்து வாழ்வது சரிதானா? அதை மினிமமாய் காட்டி அவர் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டால் போதுமா? நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுமா? அவர் ஏற்றுக்கொண்டாரா? அவர் அங்கே பரிசேயர் வேதபாரகரும் பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு என்று அந்த இடம் வர வேண்டும். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதனுடைய விட என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறதே பாருங்கள். என்னை பாவியாக இருக்கும் பொழுதே என்னை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னோடு கூட சாப்பிட்டார் என்று சொல்வது, தேட்ஸ் அ ஃபெலோஷிப் தேர். நல்ல உறவை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அதை அவர் கீழே அந்த ஆடுகளை பற்றிய அந்த ஓமையை அவர் சொல்லும் பொழுது, காணாமல் போன அந்த வனாந்திரத்திலே போய்விட்டு அந்த ஆட்டை அந்த 4ஆம் வசனத்திலே கடைசியிலே அதை காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஹல்லேலூயா. தேடி திரியானோ. ஹல்லேலூயா. என்னை அவர் கண்டுபிடித்த நாளிலே இந்த வசனத்தை நான் படித்த பொழுது, ஆண்டவரே, நான் உம்மை கண்டேன் என்று நான் எண்ணினேன். ஆனால் அதை விட மேலாய் அற்புதம் என்னவென்றால் நீ என்னை தேடி திரிந்து கண்டுபிடித்தீர். எத்தனையோ சூழ்நிலைகளே தெரிந்து பார்த்தீர், முடியவில்லை. இன்று கடைசியிலே என்னை கண்டுபிடித்து விட்டீர். தேடி கண்டுபிடிக்கவில்லையோ? சாலைமீன் ராஜா, சங்கையின் ராஜா அந்த பாடலை அந்த பாடும்பொழுது இந்த வரியை உபயோகித்து அந்த பாடலை பாடியிருப்பார். நங்கையரு சேலம் பட்டின என்ற பாடலை பாட்டு என்னை தேடி திரியவில்லையோ என்று அந்த பாடினாலே பாருங்கள். அந்த பாடலை போலவே தேடி திரிந்து என்னை கண்டுபிடித்தார் என்று இருக்கக்கூடிய பாக்கியம்தான் நோயிங் கான். அந்த ஆரம்ப காலத்திலே அவரை அறிந்து கொள்ள முடியுமே. பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளை தாயின் மடியே போகுதே, அதுபோல் அறிந்திருந்திருக்க வேண்டாமா? தேவனை அறிந்திருந்து வளர்ந்திருந்திருக்க வேண்டாமா?
அந்த சந்ததியானில் பெருகி இருந்திருக்க வேண்டாமா? உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதித்திருக்க வேண்டாமா? அநேகரை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய திருமணத்திலே உங்களுடைய பிள்ளைகள் சந்ததி வரும்பொழுது அவர்களை தேவனண்டையிலே ஈர்த்து கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஈசாயின் அடிமரம் என்று சொல்கின்ற அந்த பகுதியை நடத்துகின்ற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்திருக்க வேண்டாமா? நல்ல தாசனாக இருந்திருக்க வேண்டாமா? நல்ல தேவகுமார் என்று சொல்கிற அநேக குமாரர்களை சேர்த்திருந்திருக்க வேண்டாமா? மேக் பீப்புள் நோ காட், தேவனை அறிவதற்கு நடத்துங்கள். தேட் இஸ் அ ரியல் சர்ச். உண்மையான சபை என்பது அதுதான். அல்லேலூயா. அவள் அங்கே அவர் கண்டுபிடித்தேன் என்று அவர் சொல்லுவார். கீழே 9ஆம் வசனத்திலே அந்த வெள்ளிக்காசை 9ஆம் வசனத்திலே காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்று அவள் சொல்லுகிறாள். அங்கே கீழே குமாரனை பற்றி உள்ள 24வது வசனத்திலே என் குமாரனாய் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஹல்லேலூயா என்று சந்தோஷப்பட்டார். பரலோகமே சந்தோஷப்படுவது என்னவென்று தெரியுமா? காட் ஃபைண்ட் எ மேன். ஒரு மனுஷனை கண்டுபிடித்து விட்டார், அவனை ரட்சித்து விட்டார். ஒரு மனுஷன் காணாமல் போனவனை கண்டுபிடித்தார் என்ற மகிழ்ச்சி ஐ காட் த ரிஜிஸ்டர் தேர். அதை அந்த நாளிலே நான் பெற்றேனே, அது இன்று வரைக்கும் மாறாத இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சந்திக்கிற ஐ டோன்ட் நோ அதிகமான பட்சத்தில் இருக்கக்கூடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். சொல்லுகிறவர் என்னவென்றால், பலமுறை நான் வீழ்ச்சி அடைந்தேன், பலமுறை வீழ்ச்சியிலிருந்து போனேன் என்று சொல்வதெல்லாம் இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட். அது எனக்கு புரியாத புதிராக இருந்தது. நீங்கள் எப்படி என்று கேட்டேன். நான் ஒரு முறை கூட நான் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனதில்லை. தட்ஸ் ரைட். நான் நடக்கும் பொழுது பயின்று இயேசு கிறிஸ்துவை போல் நடங்கள் என்ற நடக்கும் பொழுது நான் தவறி இருக்கிறேன், என்னை தூக்கி விட்டிருக்கிறார். ஆனால் நீதிமானாய் நடந்து வாழ்ந்திருக்கிறேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று இப்படி எழுந்து நிற்கிறேன். அது எப்படி எழுந்து நின்றேன்? 7 முறை 7 அல்ல 70 முறை விழுந்திருப்பேன். பட் ஐ வாஸ் வாக்கிங். விழுந்தேன் நின்றேன். அவன் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். அதுபோன்ற ஒரு நிலை வந்திருக்குது. ஆனால் நீங்கள் சொல்வதை போல் நான் ஒரு வருடம் பின்மாறி இருந்தேன், 6 மாதம் பின்மாறி இருந்தேன், இது பலமுறை நடந்தது என்றதெல்லாம் எனக்கு நடந்தது இல்லை ஐயா என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பெருமை போல் தோன்றக்கூடும். நோ, இட் இஸ் நாட் லைக் தேட். அவரை அறிந்தவன் நிலைத்திருப்பான். அவரை கிறிஸ்து என்று அறிந்தவன் எவனோ அவனை இவன் பேதுரு கற்பாரை பாதாளத்தின் வாசல் வந்தாலும் இவனை மேற்கொள்ளுதல் என்று சொல்வதெல்லாம் பொய்யோ? நிச்சயமாய் இல்லை. அவர் அறிந்தவன் நிலைத்திருப்பான். அவர் கேட்பதெல்லாம் யூ அபைட் இன் மீ, நீ என்னிலே எப்பொழுதும் நிலைத்திருங்கள். கொடியானது தானாய் கனி கொடுக்க இயலாது. செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் அது பிடுங்கப்பட்டு அங்கே எரிக்கப்பட்டு போய்விடும். யூ அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். நீ என்னை இழுத்துக்கொள்ளும், நம்மை முன்னே ஓடி வருவேன், நீ என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவேன் என்று அவர்களே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை வைத்தவன் அல்லவோ வேண்டும். அவளுக்கு சொல்லுவார், நான் அப்படியானால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் அதிக கனிகளை கொடுத்தீர்கள், இனி மிகுந்த கனிகளையும் கொடுப்பீர்கள். என் பிதா அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து போவார் என்று அவர் சொன்னாரே. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான இந்த நோயிங்கான் தேவனை அறிகின்ற அந்த அறிவு என்பது எத்தனை பெரிய காரியம். ஆண்டவரிடத்தில் வந்து அந்த யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்த பொழுது இப்படி அவர்கள் கேட்டார்கள், உம்முடைய சீசர்களை உபவாசிப்பது இல்லையோ என்று அவர்கள் கேட்ட பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? மணவாளன் என்று அவர் உடனே குறிப்பிட்டாரே பாருங்கள் ஒரு வார்த்தையை. மணவாளன் இங்கே இருக்கும் பொழுது இவர்கள் உபவாசிப்பார்களோ? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அவருடைய சீசர்கள் அனைவரையும் அந்த மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் வைத்து, தன்னை மணவாளனை வைத்து, மணவாளன் என்று மணவாட்டிக்கு அநேகம் மணவாட்டி இருக்கிறான் என்று சொல்லவில்லை, மணவாளனுடைய தோழர்கள் என்று அதை குறிப்பிட்டார். இப்போதான் வலது பாசத்தில் அநேக மாசத்தில் உண்டு என்பதைப் போலவே we are all the bride of Christ. நான் எப்படி கிறிஸ்தனுடைய மணவாட்டியாக இருக்கிறேனோ அதுபோல் நீங்கள் எல்லோரும் மணவாட்டியாக இருக்கும் பொழுது we all come to that bride, அந்த மணவாளனுடைய அந்த பிரைட் குரூம்ஸுடைய தோழர்களாய் பார்ட்னர்ஷிப்பாய் வந்து விடுகிறோமே பாருங்கள். அதுபோல் அவர் சொல்லவில்லையாம் அந்த உபவாசத்தை குறித்து சொல்லும்பொழுது மணவாளன் இங்கே இருக்கும் பொழுது என்று அவர் சொன்னாரே பாருங்கள். மணவாளன் இங்கே இருக்கும் பொழுது என்று சொன்னது அந்த ஆச்சரியமான அந்த பகுதியை நீங்கள் கண்டீர்களாம். எதை அவர் பிரத்யேகமாய் அவர் பிரதானப்படுத்துகிறார்? த ஃபெலோஷிப் வித் காட். இந்த சூலமித்தியால் இந்த சாலமோனுடைய இந்த உறவு,
என் நேசர் என்னுடைய மனவாட்டி, எனக்கு பிரியமானவள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய உடையவள் என்று சொல்லுகின்ற அந்த பங்கு இருக்கிறது. தட்ஸ் a closer fellowship with God. That is 100% என்று சொல்வதை விட நான் சொல்லுவேன் 200% so important. நீங்கள் மற்ற உபதேசத்தில் அறிந்திருப்பதோ அறிந்தெல்லாம் இருப்பதோ குறித்து ஆண்டவர் கவலைப்படுவதில்லை. அல்லது உங்களால் வாசிக்க கூட தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அதுவும் காரியமில்லை. பேதுருக்கு வாசிப்பே அறியாதவன். பேதுரை குறித்து என்ன இருக்கிறது தெரியுமா? அவன் பேதுரு பிரசங்கித்த பொழுது, அடடே இவன் கல்லாதவன் அல்லவா என்று அவனுக்கு பெயர் கல்லாதவன். ஒரு 3ஆம் கிளாஸ் படித்திருந்தால் கூட கற்றவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஒன்றும் கல்லாதவன், வெறும் மீன் பிடிக்கிறக்கூடிய செம்படவன், இவன் தெய்வ ஞானத்தை பேசுகிறானப்பா என்று அவர்கள் கூறி பிரமைப்படைந்தார்கள். அவர்கள் கல்லாதவர்களாக இருந்தால் என்ன, எத்தனை புக்கள் வாசிக்கவில்லை என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் வெளியே இருந்து என்னத்தை நீங்கள் சொல்லிப்பார்கள், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அப்பம் விட்டோம் அல்லவோ, நாங்கள் இதை செய்தோம் அல்லவோ, அதை செய்தோம் அல்லவோ என்று சொன்ன பொழுது உங்களை அறியேன் என்று சொல்லி வைத்து விட்டார். நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே ஊழியங்கள் செய்தோம் அல்லவோ, அதை குணமாக்கினோம் அல்லவோ, பொய்யா சொல்கிறோம், நிஜமாகவே நாங்கள் எவ்வளோ ஊழியங்களை செய்தோம். நோ, பிதாவின் சித்தம் செய்யாதவர்களே உங்களை அறியேன் என்றவர் சொல்லவில்லையா? யூ கேனாட் என்டர் இன் என்றவர் சொல்லவில்லையா? நீ எதை அறிந்திருக்க வேண்டும்? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னீர்கள், மையாவே அறிந்தீர்களோ? இல்லை என்று அவர் சொல்லி வைத்து விட்டாரே. நோயிங் கான், தேவனை அறிகின்ற ஒரு அறிவு தான். இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் வரப்போகின்ற இன்னொரு சந்ததி இருக்கிறதே, இந்த உலகத்தை ஆளப்போகிறது காலத்திலும் தொடங்கி இந்த உலகமே அழிந்து கடைசியிலே வரப்போகிற புதிய எருசலேம் வருகின்ற அந்த புதிய வானம் புதிய பூமி வருகின்ற இந்த காலங்கள் வரைக்கும் எதை அவர் வைத்திருப்பார்? தோஸ் ஹூ நோ காட், அவர்களை அடையாளம் வைத்திருப்பார். ஹீ இஸ் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்ற அடையாளத்தை அவர் பொருத்தி வைத்திருப்பார். டு யூ ஹேவ் தட் அஸ்யூரன்ஸ்? அது போன்ற நிச்சயத்தை வைத்திருக்கிற ஐ ஆம் ஏ சன் ஆஃப் காட். தேவனுடைய குமாரன் என்ற அந்த உறவு தான் எவர் லாஸ்டிங், நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறவாய் அது இருக்க முடியும். ஆகவே அந்த சீசர்களை பார்த்து அந்த யோவான் ஸ்நானனுடைய சீசர்களை பார்த்து அவர் என்னவென்று சொன்னார். மார்க்கு அந்த 2ஆம் அந்த அதிகாரத்தை அதை வாசிக்கிறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே வந்து அந்த சீசர்கள் அவர்களை கேட்பார்கள். அங்கேயும் அந்த 16ஆம் அந்த 2:16 அவர் சொல்லுவார், ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். 16ஆம் வசனத்திலே அங்கேயும் அவர் ஆண்டவர் சொன்னார், பாருங்கள் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லவோ. 17ஆம் வசனத்திலே மார்க் 2:17 நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. யாரை அவர் அழைத்து கொள்வார்? தன்னை நீதிமானாய் காட்டிக்கொள்கிற ஒரு மனுஷனுக்கு அல்ல, தான் நல்லவன் என்று சொல்லுகிறவனுக்கு அல்ல. நான் அப்படி ஒன்றும் பாவம் செய்ததே இல்லை, பிறவி முதல் கொண்டு நன்றாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறவனே அல்ல, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டவன் எவர்களோ அவர்களோடு தான் அவர் அமர்ந்து போஜனம் பண்ணினார். இவர்களை ரட்சிக்க வரவில்லை என்று சொல்லி வைத்து விட்டார். பாவிகளை ரட்சிக்கவே மனதின் வருவதற்கென்றே நான் அவளை அழைக்க வந்தேன் என்று அவர் கூறினார். ஆகவே தொடர்ந்து அதை அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது அந்த மணவாளன் அந்த உபவாசத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். யோவானுடைய சீசர் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் உம்முடைய சீசர்களோ ஏன் உபவாசிப்பது இல்லை என்று அவர் கேட்டபொழுது 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், மணவாளன் தங்களோடு இருக்கையில். அல்லேலூயா. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களோ? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும் பீரலாகும் என்று அவர் கூறியதெல்லாம் எத்தனை ஆழமாய் அதை விவரித்து அவர் கூறினார். என்ன அவர் கூறினார்? உபவாசிப்பார்கள் என்று சொல்வதெல்லாம் த ஸ்ட்ராங் ப்ரேயர், வலிமையான ஒரு ஜெபம். அவர்கள் எப்பொழுதும் ஜெபிப்பார்கள், எப்பொழுதும் என்னிடத்திலே வருவார்கள், என்னிடத்திலே சேர்ந்து கொள்வார்கள். என்னை தனியே இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார்கள். இயேசுவை போல அவர் தனிமையிலே அவர் மலையின் மேலே ஏறினார், ஜெபம் பண்ணினார். வனாந்திரத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார். அவர் பாலைவனத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார். மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிற்கு சென்று அவர் மிருகங்கள் மத்தியிலே கூட அங்கே அமர்ந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணினார். அதிகாலமே இருட்டோடையே எழுந்து போய் அங்கே அவர் தோட்டத்திற்கு சென்றார் என்றெல்லாம் எத்தனையோ அவரை பற்றி ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கிறதே பாருங்கள். He longed for God, தேவன் மீது
பசியாக இருந்தார். பிதாவின் மீது ஆசை கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்பதையே பிரதானமாய் கொண்டிருந்தார். அவரின்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொன்னார். நான் பிதா செய்வதை என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்கிறேன், பிதா செய்கிறது எதை காண்கிறேனோ அதைத்தான் நானும் செய்கிறேன், அல்லாமல் நானாக மனுஷகுமாரன் ஒன்றுமே செய்வதில்லை என்று சொல்லி தன்னை முழு அடக்கமாய் அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தாரே. அதுபோன்று வாழ்வதல்லவோ நோயுங்கான். அவரின்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடம் வருவதல்லவோ நோயுங்கான். அவரை அறிகின்ற அறிவு. ஹல்லேலூயா. அவர்கள் வருவார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள். நான் இல்லாத நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேவர்கள் டீப் ப்ரேயர், ஆழமாய் ஜெபித்து என்னை தேடுவார்கள். உபவாசம் என்றால் என்னவென்று அர்த்தம்? மறுபடியும் உங்களுடைய பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்து அங்கே ஜெபித்து நான் வாங்கி கொண்டு வரலாம் என்று எண்ணிவிடாதீர்கள். இட்ஸ் எ ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணுகிற நேரம். நேரடியாகவே நாம் சந்தித்து ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்து விட்டு வரலாம் என்று எண்ணாதீர்கள். தட் குட் பி சம்டைம். சில காரியங்களை குறித்து தேவனுடைய உங்களுடைய ஆண்டவருடைய உண்மையான மனபாரத்தை நிமித்தம் சொல்லுகின்றதாக இருக்கலாமே, அல்லாமல் நாட் தட் சீப் திங்ஸ், சின்ன சின்ன காரியங்களை வைத்து வருவதில் அல்ல. மேஜர் திங், மெயினான பகுதி என்னவென்று சொன்னால் மணவாளனை தேட வேண்டும். மணவாளன் கொண்ட நேசத்தை வைத்து புசிப்பும் குடிப்பும் தள்ளி வைத்து விட்டு அவர் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பிதாவுடைய தேவனுடைய சமூகத்தை அமர்ந்திருந்து உபவாசிப்பார். ஸ்ட்ராங் ப்ரேயர், தட் இஸ் அ ஸ்ட்ராங் ப்ரேயர். லீவிங் எவ்ரி திங், எல்லாவற்றையும் ஆசாபாசங்களை தள்ளி வைத்து விட்டு, தெரிந்திருக்கிற ஆசாபாசங்களாகி இந்த உணவையும் இந்த குடிப்பையும் தள்ளி வைத்து விட்டு தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா. அதுபோன்று உபவாசிப்பார் என்று அவர் சொன்னார். யூ ஹேவ் தட் ஸ்ட்ராங் ப்ரேயர். இந்த ஸ்ட்ராங் ப்ரேயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? யூ ஹேவ் தட் ஆர்டினரி நோயிங் காட் ப்ரேயர். தேவன் அறிய வேண்டும் என்று தினசரி போய் முகத்தை தரிசிக்கின்ற ஜெபத்தையாவது வைத்திருக்கிறீர்களா? அப்படி ஜெபித்தவனுக்கு தான் ஹி வில் லாங் ஃபார் எ ஸ்ட்ராங் ப்ரேயர். மணவாளனை சந்திக்கிற நேரம் என்று வருகின்ற ஒரு நேரமாய் அது மாறிவிட முடியும். ஆகவே இதுபோன்ற உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ள முழு பகுதியை ஆலோசித்து பார்த்தாலும் காட் வாண்ட்ஸ் எ ஜெனரேஷன். ஒரு சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறார். யூ மஸ்ட் பி இன் தட் ஜெனரேஷன். உங்களுடைய சந்ததியிலே இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் டாக்டர் ஆகிறார்கள், இன்ஜினியராக என்ன இருக்கிறார்கள் என்பதை குறித்து அக்கறையே இல்லை. 100க்கு 100 சொல்கிறேன். அதை குறித்து நான் பெருமையை ஒரு நாள் யோசித்ததும் இல்லை, யோசிக்க போவதும் இல்லை. இது இல்லை அது இல்லை என்ற எண்ணம் எனக்கு வந்ததும் இல்லை. வித் நோ கான். தேவன் அறிந்திருக்கிறாரா? சபையில் இருக்கக்கூடிய மக்களை குறித்த ஒரே பாரமாக இருப்பதெல்லாம் அவளுக்கு எத்தனை செய்தி விளங்கினது என்று இல்லை. வித் நோ கான். அவள் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இது என்ன நடவடிக்கையாக இருக்குது, ஏன் இப்படி நடக்கிறார்? They walk as if they don't know God. தேவனை அறியாதவர்களைப் போலவே நடந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரை இவளுக்கு இரக்கமாயிரும் என்று நான் கேட்கிறேன். இவள் தேவனை அறிய வேண்டுமே, உம்மை அறிந்து உம்முடைய அடிச்சுவடலை பின்பற்ற வேண்டுமே. உம்மை அறிந்தால் தானே உம்முடைய அடிச்சுவடையை பார்க்க முடியும். இவர்கள் தாங்களாகவே ஏதோ வழியிலே நடந்து கொண்டு போகிறார்களே. இவர்கள் உம்முடைய வழியை அறியவில்லையே. They don't know God. அவர்கள் பதறுகின்ற வாழ்க்கையும் சிதறிப்போன வாழ்க்கையும் வனாந்திர வாழ்க்கையும் அவர்களுடைய புலம்பலுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது they have no God. தேவன் இல்லாதவர்களைப் போலவே நடந்து கொண்டிருக்கிறார்களே. ஐ ஹவ் ஏ ஃபாதர். எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். எத்தனையோ கொடிய காலங்களிலிருந்து நான் நடந்து வந்திருக்கிறேன். நான் அனாதையாக நான் போனதே இல்லை. ஐ ஹாவ் ஏ ஃபாதர். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. உங்களுடைய தகப்பன் இன்னது தேவை என்று அதை அறிந்து கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் தகப்பனின் தலையில் ஒரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஒரு முடியாயிலும் அவர் அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இவர்களை பார்க்கும் பொழுது சஞ்சலம் கொண்டவர்களாய், தேவனற்றவர்களாய், அனாதைகளைப் போல் வாழ்கிறார்களே. தே டோன்ட் ஹேவ் த ஃபாதர். அவளுக்கு ஒரு பிதா இல்லை என்று நான் மனம் பதறி இருக்கிறேன். சபைக்காக உள்ள பதறல் இல்லை, சபைக்காக இருக்கக்கூடிய வேண்டுதலை அதனை பிரதான வேண்டுதலாக வைத்திருக்கிறேன். எவ்ரிபடி ஷுட் நோ காட். தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரு பகுதி தான். வேத புத்தகத்தினுடைய கடைசி பகுதியும் அங்கே என்ன சொல்கிறது என்று சொன்னால், வெளிப்பட்ட விசேஷம் அந்த 22வது அந்த அதிகாரத்திலேயும் என்ன அவர் சொல்கிறார்? ஆவியும் மணவாட்டியும் 17ஆம் வசனத்திலே ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். மணவாட்டி என்று சொல்கின்ற நான் தனிமையாய் நானாகவே மணவாட்டியை மாற்றிக்கொண்டேன் என்பது அல்ல. த ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் மீ. என்னை மறுரூபப்படுத்துகிறார். என்னை மறுரூபப்படுத்தி ஹி மேக்ஸ் மீ லைக் எக்ஸாக்ட்லி லைக் த பிரைட் க்ரூம். மணவாளனை போலவே என்னை அவர் ஆயத்தம் செய்கிறார். I am prepared by the Holy Spirit. The Holy Spirit is working in you. உங்களது கிரியை நடப்பித்து அந்த ஆவியானவர் உங்களை மணவாட்டியாய் அந்த தேவனோடு நெருங்கின அந்த உறவு உடையவர்களாய், அந்த திருமண உறவை வேறு என்ன உறவை உலகத்தில் மேன்மையை சொல்ல முடியும்? அதுபோன்ற உறவை நீங்கள் உருவாக்குவதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறாரா? அவ்வாறு செய்யும் பொழுது ஆவியானவர் டிக் பண்ணி அவர் சொல்லுவதெல்லாம் நானும் இந்த மணவாட்டியோடு சேர்ந்து சொல்கிறேன், வாரும் மணவாளனே, she is prepared.
இவளை ஆயத்தம் செய்து வைத்து விட்டேன். இவள் ரெடியாக இருக்கிறாள், வாரும் என்று அவர் அழைப்பார்கள். இவைகளை சாட்சியாக 20ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது இவளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி அவர் சொன்னார், he is so longing that yes I am coming so quickly. அவரே சொல்லுகிறார், நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று அவர் சொல்லுவார். அல்லேலூயா. அதுபோன்ற அற்புதம் நடைபெறப் போகிற கொஞ்ச காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களை நீங்கள் தெளிவடைந்து தெளிவடைந்து உங்களுடைய ஊனமான கண்கள், பொல்லாங்கான் வைத்திருக்கிற அந்த பிரபஞ்சம் வைத்திருக்கிற அந்த குருடான கண்களை திறந்து நீங்கள் நித்திய பாதையில் நடந்து வர வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறதெல்லாம் இது ஒன்று தான் சகோதர சகோதரிகளே. என்னுடைய வேத புத்தகத்தில், ஆங்கில புத்தகத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஆண்டவரே டேக் அவே எனிதிங் ஃப்ரம் மீ, என்னை விட்டு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும், நாட் யூ, உம்மை விட்டு பிரிகிற வாழ்க்கை மாத்திரம் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் யூ, நீர் தான் எனக்கு வேண்டும், நீரே என் பிரதானம், உண்மையன்றி எனக்கு வேறு கதி இல்லை. நான் என்னுடைய வழியிலே தனியாய் நிற்பேன் என்றால் சாவது மேலென்று பலமுறை நான் ஜெபித்தது உண்டு. ஆகவே சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபையாக இருக்கிற நாம் தேவனை அறிந்து வாழ்கிறதில்லை அக்கறை கொள்ள கடவும், ஜாக்கிரதை கொண்டு தேவனுடைய முகத்தை தேட கடவும். காட் இஸ் ஸோ நியர் டு யூ. தேவன் உங்களிடத்துலாம் இருக்கிறார். அவர் குடியிருப்பின் எல்லையை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்தே நீங்கள் தேவனை தேட முடியும். அங்கே சீர்படுத்த வேண்டியதை செய்ய சொல்வார். செய்து முடித்து விட்டால் அங்கே வருவார். அங்கே வாசலில் நின்று கொண்டு அந்த சகை சொன்னதை போல, ஐ வில் டூ திஸ், நான் இதை ஒப்புரவாய்க்கிடு, இதை சரி செய்து இதை நான் சரி செய்வேன் சொல்லிவிடுங்கள், இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்து என்று சொல்லி உள்ளே உடனே வந்து விடுவார். அல்லேலூயா. அவன் ஒப்புரவானதும் ஒரு கணம், ஆண்டு உள்ளே வருவதும் ஒரு கணத்தில் நடந்ததை போல் நடந்து விடாதா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை அழைத்து நீங்கள் அவரோடு நீங்கள் சம்பாசிக்கக்கூடாதாம். உங்கள் உள்ளத்தை எல்லாம் திறந்து வைத்திருக்கக்கூடாதாம். அவருடைய பார்வை கொண்டாக ஒன்றும் மறைந்திருப்பதில்லையே. அவர் நம்முடைய சிந்தையெல்லாம் யோசனையெல்லாம் வரையறுத்து பார்த்து அதை நம்மை கழுவி சுத்திகரிக்க மாட்டாரா? அவர் ஆத்மாவையும் ஆவியும் பிரித்து வைத்து உங்களுக்கு காண்பிக்க மாட்டாரா? இது மனுஷீகம், இது ஆவி என்று சொல்ல மாட்டாரா? நிச்சயமாய் சொல்லுவார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது தான் யூ வில் நோ ஷியோர்லி, நிச்சயமாக அறிவீர்கள், ஐ ஹவ் கான், ஐ நோ கான், எனக்கு தேவன் உண்டு, நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று பாக்கியத்தையும் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவர் கேட்டால், நான் சாக போகிறது போல் தோன்றுகிறது, சீக்கிரம் மரணம் வரும், அதெல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லை, இல்லை மரணம் வருகிறது போல் இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் நித்தியத்துக்கு போவேனோ போக மாட்டேனோ என்று பயம் இருக்கிறது. நான் கேட்டேன், எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் என்று கேட்டபோது 27 வருஷமோ என்று ஒன்றை அவர் சொல்கிறார். சகோதரா, நீ 27 வருஷம் நீங்கள் தேவனற்றவர்களாக வாழ்ந்தீர்கள், நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதை குறித்தே நான் வருந்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி, இரட்சகரே நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையாக நான் வருகிறேன் என்று இன்று நீங்கள் கேட்டால் கூட அந்த நிச்சயத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று உங்களுக்கே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யூ கேனாட் ஹேவ் திஸ் டவுட். இந்த டவுட்டெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பாடல் பாடுவதைப் போலவே, நான் இன்று மரித்தாலும் நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேன் நான், அங்கிருப்பேன் நான் இயேசுவிடம், நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேன் நான் இயேசுவிடம் என்று உறுதி வேண்டாம் ஐயா. எனக்கு வருமோ வராதோ என்று டவுட்டெல்லாம் வைத்து வாழ்வது சரிதானா? இந்த உறுதியை பல்லாண்டு காலமாக நான் வைத்து வாழ்கின்ற மனுஷன், ஐ எம் ஏ ஹாப்பி மேன், என்னை பாருங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பாக்கியத்தை பெற்றுவிடுங்கள், இந்த உறுதியற்ற தன்மையை விட்டுவிடுங்கள். உங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறார். நாளைக்கே மரணம் வருவதைப் போல் எண்ணி பேசுகிறீர்களே, வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாளும் மரணத்தை பற்றி பேச வருவதில்லை. அவர் பேசுவதெல்லாம் ஜீவன் தான். செத்துப்போவேன் என்று சொல்கிற கிறிஸ்தவன் உண்மையான அவன் வாயின் வார்த்தைப்படியே செத்தாலும் செத்து விடுவான். இல்லை, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவனுக்குத்தான் சாவை குறித்து பெயர், ஜீவனை குறித்து பெயர் உள்ளதெல்லாம் ஆண்டவர் தான். ஜீவன் 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 என்று சொல்வதுதான் அவருடைய பெயரை அல்லாமல் அவருடைய பெயருக்கு சாவு என்பது இல்லவே இல்லை. ஒரு நாளும் தேவ பக்தன் நான் சீக்கிரம் செத்து போயின என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டான். அவர் வைத்திருக்கிற காலம் வரைக்கும் இருந்து அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிப்பேன் என்று அவன் சொல்வானே அல்லாமல் அவன் ஒரு நாளும் சீக்கிரம் செத்து போவேன் என்றவன் என்ன மாட்டான். மரணம் பக்கத்தில் வந்துவிட்டது என்று அவன் சொல்லிக்கொண்டு தெரிய மாட்டான். நேரம் வரும்பொழுது த லாஸ்ட் மோமெண்ட், அந்த வருகிற நேரத்தில், பிதாவே என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இதோ எல்லாம் முடிந்தது என்று அவன் பூர்ணமாய் முடித்து விட்டு தான் என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைப்பானே அல்லாமல்
அதற்கு முன்பாகவே காலங்களுக்கு முன்பாக செத்துப்போவேன் என்று சிலரிடத்தில் சொல்லுவது, சிலர் கண்ணீர் வடிப்பது, அந்த கண்ணீரை கண்டு மகிழ்ச்சி அடைவது, இது யூஸ்லெஸ். அந்த அது போன்ற ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள விரும்புவது. அம்மா நான் செத்து போவேன் என்று பையன் சொன்னோம், ஐயோ ஒரு அம்மா வந்து கட்டிப்பிடித்து அழுகின்ற ஒரு தாயாக இருக்கிறாள். எல்லாம் ஏமாற்று வேலைக்குரிய ஒரு பகுதியை போல் சிறு பிள்ளைகள் கூட அதை வைத்து செய்யத்தானே செய்கிறார்கள். நோ, அவர் நிச்சயத்தை தருகிறார். ஐ பிலாங் டு ஹிம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்லுகின்ற அற்புதமான அந்த உறுதியை அவரை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சிறுமந்தையை பயப்படாதே, பரலோக ராஜ்யத்தை தேவராஜ்யத்தை உங்களுக்கு தருவது பிதாவுடைய சித்தம் என்று சொன்னீரே. அதுபோல் எங்கள் யாவருக்குள்ளும் தேவராஜ்யம் வருவதற்கும் நாங்கள் தேவனுடையவர்களாய் மாறுவதற்கும் தேவனை அறிந்து வாழவும் நீ செய்து வருகின்ற பலத்த கிரியலுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராயிலும் வெளியே இல்லாமல் எங்கள் குடும்பங்கள் என் சந்ததிகள் உண்மையிலேயே கட்டப்பட்டு வளர யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராங்க. அந்த மிகப்பெரிய அந்த பாக்கியத்தை உணரக்கூடிய ஆண்டவரே, அவருடைய மனக்கண்களை திறந்தருளி ஆசீர்வதிப்பீராங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.